हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा, जानकीकान्तस्मरणं जय जय राम राम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसं नये सुन्दराकारं शनैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीमूकं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वाम् अनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणी। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र, येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटा जयत्रतजला गान्धारनीलोत्पला शल्यग्राघवती कृपेण वगणी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैररणदी कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानककेसरं हरिकथा संबोधना बोधितं लोके सज्जनषट्पतैरगरगप्येबीयमानं मुदा भूयाद् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः। गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः, या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिश्रिता। सर्वोपनिषदो गावगा दोग्धा गोपालनन्दनः, पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। एकं शास्त्रं देवकी पुत्रगीतम्, एको देवो देवकी पुत्र एव। एको मन्त्रः तस्य नामानि यानि, कर्माप्येकं तस्य देवस्य सेवा। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। गोविंदनाम संकीर्तनम गोविंदा गोविंदा। பகவான் ஜகத்குருவாக வந்து உபதேசம் பண்றான். ஜகத்குரு அப்படிங்கிற பதம் ஆச்சரியமான பதம். ஜகத்குருங்கிற பதம் ஆச்சரியமான பதம். பகவானே தான் குருவா வந்து அந்த குரு அப்படிங்கிற ரூபத்தில் நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு பிரேமை ஏற்பட்டு அந்த குரு தன்னுடைய ஆத்மா அப்படின்னு அந்த சிஷ்யன் உணர்றான். அப்படி ஒரு பிரேமை குருவினிடத்தில் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னுட்டா,
குரு நம்முடைய ஆத்மாவாகவே இருக்கார். அப்படிங்கிறதுனால பகவான் அர்ஜுனனுக்கு குருவா இருந்து, அர்ஜுனன் பகவானுக்கு பக்தன், பகவானுக்கு அர்ஜுனன் சகா, அர்ஜுனன் பகவானுக்கு அத்தான், பகவான் அர்ஜுனனுக்கு அம்மாஞ்சி மாதுலேயன். இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் பூர்ணமாகல. எங்க பூர்ணமாறுது அப்படின்னுட்டா கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று பகவான் குருவா உட்கார்ந்துண்டு ஆச்சரியமான இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். ஜகத்குரு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம், யாருக்கும் ஜகத்குரு அப்படின்னா பிரத்யக்ஷமா நம்ம பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்ச பரமாச்சாரியால் தான் ஞாபகத்துக்கு வர. ஆதிசங்கரர் பரம்பரையில எல்லாருமே ஜகத்குரு தான். இருந்தாலும் பரமாச்சாரியாள் அப்படிங்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான பக்தி லோகத்துல காண கிடைக்கிறது. அதுக்கப்புறமா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அப்புறமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், எல்லா பெரியவாளுமே சாட்சாது சங்கரர் தான். அதுபோல ஸ்ருங்கேல இருக்கக்கூடிய பெரியவா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மகா சன்னிதானம், முன்னாடி இருந்த பெரியவாள் தான். எல்லாம் சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா என்று சாட்சாது பரமேஸ்வரனே கைலாசபதியே சங்கராச்சாரிய ரூபத்துல லோகத்துல நடமாடின்னு இருக்கார். ஜகத்குரு அப்படிங்கிற பீட்டம், லோகத்துக்கு வழிகாட்ட வந்த பீட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையோ. அப்போ கீதையில பகவான் சொல்றான், நிர்மமோ நிரகங்காரஹா என்று சொல்றான். தன்னுடைய உயர்ந்த பக்தனுடைய ஒரு குணங்களை சொல்லும் பொழுது, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்சே நிர்மமோ நிரகங்காரஹா, நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாத ஒரு குணம். அந்த குணம் யாரிடத்துல இருக்கும் அப்படின்னுட்டா ஞானிகளிடத்துல இருக்கும். அந்த ஞானிகள் தான் லோகத்துக்கு வழிகாட்ட முடியும், குருக்களா வரா. அதனால எனக்கு ஞாபகம் வருது, பரமாச்சாரியால் ஒரு சந்தர்ப்பம் இப்படி திக்விஜயம் ஆரம்பிச்ச காலம் அது. பரமாச்சாரியால் பட்டத்துக்கு வந்து கொஞ்ச காலம் கழிச்சு, பரமாச்சாரியாளுக்கு ஒரு 30 வயசு இருக்கலாம், இளம் சன்னியாசியாக பட்டத்துக்கு வந்த சமயத்துல பாரத தேசம் பூரா பாத யாத்திரை ஆச்சாரியால் போன பொழுது காசியில ஆச்சாரியாளுக்கு பூர்ண கும்ப வரவேற்பு. காசியில் இருக்கக்கூடிய விஸ்வ கலாசாலா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி, அங்க இருக்கக்கூடிய பனாரஸ் யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் ஆச்சாரியால சுவாகதம். ஏன்னா அந்த பீடத்துக்கும் மதிப்பு, இவ்வளவு இளம் வயசுல 13 வயசுல ஜெகத்குருவா வந்திருக்கார் அப்படின்னு லோகம் பூரா பிரசித்தம். அவருடைய ஒரு பெருமை. சாட்சாத்து ஸ்வயம்பு பரமாச்சாரியாள். ஆச்சாரியாள் போனா அங்க இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத பண்டிதர்களுக்கெல்லாம், என்ன இவ்வளவு சிறிய வயசுல இவரை ஜெகத்குரு அப்படின்னு எப்படி ஒத்துக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல அவர்கள்லாம் சுவாகத பத்திரங்கள்லாம் மரியாதைக்கு வாசிச்சுட்டு ஆச்சாரியாளிடத்துல நெருங்கி வந்து, நீங்க தான் ஜெகத்குருவா அப்படின்னு கேட்டார். உடனே ஆச்சாரியால் சொன்னார், அவர்களிடத்துல உடனே நான் தான் ஜெகத்குரு அப்படின்னு தன் வாயால எப்பொழுதும் பெரியவா சொல்ல மாட்டான். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிருத பண்டிதரை பார்த்து கேட்கிறா, நீங்க சம்ஸ்கிருத பண்டிதரா? ஆமா. இந்த காலேஜில் தான் நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஆமா, இங்கதான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு பேச்சு அப்படியே அவள் இடத்துல குசல பிரச்சனைகள் பண்ணிட்டே அவரை பார்த்து கேட்கிறா. அந்த இடத்துல ஒரு கார்னர்ல ஒன்று கூடு மாதிரி கட்டியிருக்கே, அது என்ன அப்படிங்கும் பொழுது அவர் சம்ஸ்கிருதத்திலேயே சம்பாஷணை பண்றார். அது ஒரு குருவியினுடைய கூடு அப்படிங்கிறார். அதை யார் கட்டினா அப்படின்னு ஆச்சாரியால் கேட்கிறார். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இதுல என்ன சந்தேகம் இருக்கு பெரியவா, அது கட்டினது அந்த குருவி தான் அப்படின்னார். உடனே ஆச்சாரியால் அவர்கிட்ட கேட்டார், அந்த குருவி அந்த கூட்டை எப்படி கட்டுறதோ அது போல நம்மளால கட்ட முடியுமோ அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், அது எப்படி முடியும்? அந்த குருவி என்னென்ன சாமான்களை தன்னுடைய அலகுனால கொத்தி 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 கொண்டு வந்து அது எப்படியோ அந்த கூட்டை வந்து கட்டி விடுறது. அப்ப அது நம்மளால முடியாது சுவாமி அப்படின்னார். அப்ப உடனே மனுஷனா பிறந்தாலும் அந்த குருவினிடத்திலிருந்து கூடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆச்சாரியால். உடனே அவர் சொன்னார், ஆமா,
அந்த குருவிட்டேந்து தான் அந்த கூடு கட்டுற மெத்தடை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா உடனே ஆச்சாரியால் சொன்னார், எப்படி நமக்கு தெரியாத ஒரு விஷயம் சின்ன குருவின் இடத்துல இருக்கோ அதுபோல லோகமே நமக்கு எல்லா விதத்திலையும் குருவா அமையர். சமையல் தெரியாதவன் சமையல் தெரியறவன் இடத்துல கத்துக்கணும். கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரியவனை ஃபாலோ பண்ணி நல்ல விதத்துக்கு போகணும். சக்தி உள்ளவன் சக்தி இல்லாதவனை காப்பாற்றணும். பணம் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். அதுபோல அறிவு உள்ளவன் அறிவு இல்லாதவனுக்கு கல்வியை வழங்கணும். இப்படி ஒவ்வொருத்தனிடத்திலிருந்தும் இந்த உலகத்துல ஒரு எறும்பினிடத்திலிருந்து எப்படி சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிறோம். அதுபோல இந்த உலகமே இந்த ஜெகத்தே எனக்கு குருவா இருக்கிறதுனால இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த குருவி போல அதனிடத்திலிருந்து நான் கத்துக்கிறதுனால எனக்கு இந்த ஜெகத்தே காமாட்சி தான் ஜெகத்து, அம்பாள் தான் ஜெகத்து, அன்பாள் தான் எனக்கு குரு. அதனால ஜெகத்தே எனக்கு குருவா இருக்கிறதுனால என்ன ஜெகத்குருன்னு சொல்றா அப்படின்னு சொன்னார். ஜெகதா எஸ்ய குருஹு, ஜெகத்து யாருக்கு குருவாக அமையறதோ அவன் ஜெகத்குரு என்று அர்த்தம் பண்ணி கொடுத்தான். ஜெகதஸ்ய குருஹு ஜெகத்குருஹு அப்படின்னு இந்த ஜெகத்துக்கு குரு அப்படின்னு அந்த காஞ்சி காமகோட்டி பரம்பரையில வந்ததுனாலேயே சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பெருமை உள்ள அந்த பெரியவா நிர்மமோ நிரகங்காரகா, மறந்தும் கூட தான் குரு அப்படிங்கிற எண்ணம் இல்லாத யார் இருக்காளோ அவாதான் குரு. உண்மையான குருக்கு தான் ஜெகத்குரு அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குள்ளயும் ஈஸ்வரன் தானே இருக்கான். அப்ப இந்த ஈஸ்வரன் அப்படின்னு சமதரிசனம் பண்ணக்கூடியவன் விஷயத்துல எப்படி ஒத்தனை ஒரு சாதாரண ஜீவன் என்றும் ஒத்தனை உயர்ந்த ஜீவன் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதனால ஆச்சாரியாளுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு கிருபை அந்த நிர்மமோ நிரகங்காரஹா அப்படின்னு அவ எப்படி இருக்கான்னா வேறுபட்ட கைலாசபதியா இருந்தோம் நமக்கு வழிகாட்டுற விஷயத்துல அப்படி ஜெகத்துக்கு குருவா இருந்தோம், ஜெகத்தே எனக்கு குரு என்று சொன்னார் அப்படின்னு சரித்திரம். ஆச்சரியமான சரித்திரம் இல்லையா? இது போல யாரால ஜெகத்குருங்கிற ஒரு பதத்துக்கு பெரியவாளை தவிர வேற யாராலையும் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியாது. அதனால ஞானிகள் தனி. அதனால பகவான் ஞானிகளை கொண்டாடுறான். எந்த விஷயத்திலையுமே பரமாச்சாரியாளுடைய ஒரு டைம் சென்ஸ், அவருடைய டைம் சென்ஸ் யாராலையும் அவரை அடிச்சுக்க முடியாது. எப்பொழுதுமே அவரிடத்துல ஒரு வாத்தியார் ஒருத்தர் வந்தார். அவர் வாத்தியாராகவும் இருந்தார். சில சமயங்கள்ல பால் கறந்து ஊற்றுவார். அந்த மாதிரி அவருக்கு தொழில் உண்டு. சொர்ணம், பால் இல்லை சொர்ணம், அவ ஆசாரி. இந்த சொர்ணத்துல எப்பொழுதுமே கலப்படம் பண்ணி விடுவா. அவர் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வந்தார். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அவளுக்கு ஒரு தடை இருந்தது. என்ன தடை அப்படின்னா அவளுக்கு ஹார்ட்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்தது. அதனால அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் என்று ஆச்சாரியாள் அவரிடத்துல கேட்க வந்தார். அப்போ ஆச்சாரியாள் சொன்னார், உன் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு அம்பாள்கிட்ட வேண்டிக்கோ. ஒரு கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகும் பொழுது அவளுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியர்களுடைய வாக்குனால அவளுக்கு அந்த மார்புல அந்த இதுல ஹார்ட்ல இருந்த ஒரு கோளாறு சரியாயிடுது. அந்த வாத்தியாரே அழைச்சின்னு வந்தார். அந்த பொண்ணை அழைச்சின்னு வந்து அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது. அப்ப அவர் எல்லாருக்கும் தங்கமும் கொடுத்துட்டார் கல்யாணத்துக்கு. அதை சொல்றதுக்காக வரும்பொழுது ஆச்சாரியால் அவரை பார்த்து சொல்றா அழகா அந்த இடத்துல அவர் ஆச்சாரியால் சொல்ற வார்த்தை, முன்னாடி உன் பொண்ணு ஹோல் ஹார்ட்டடா இருந்தா, இப்ப நீ எல்லாருக்கும் தங்கம் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் உன் பொண்ணு ஹோல் ஹார்ட்டட் ஆயிட்டாளா அப்படின்னு கேட்டார். அவருக்கு வந்தவருக்கு ஒன்றும் புரியல. உடனே அவர் கேட்கிறார், நீ இங்கிலீஷ் வாத்தியார் தானே, முன்னாடி உன் பொண்ணு ஹோல் ஹார்ட்டடா இருந்தா, அதுல ஒரு ஓட்டை இருந்தது, உன்னுடைய நல்ல ஒரு தர்ம புத்தினால என்ன பண்ணிட்ட உன் பொண்ணை இப்போ ஹோல் ஹார்ட்டடா பண்ணிட்ட அப்படின்னு ஆச்சாரியாளுடைய அந்த ஒரு விட்டு. அது யாராலையும் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. புரிஞ்சுன்னா அண்ணன்ட போறதுக்குள்ள அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடுவா பெரியவா. அதுபோல பெரியவாளுடைய ஒரு சிந்தனை நமக்கு இந்த இவ்வளவு பகவத்கீதை படிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன அப்படின்னா, பரமாச்சாரியால் போன்ற மகான்களை தியானம் பண்றதுக்கு தான் பகவானே ஞானி தூ ஆத்மைவ மேமதம் அப்படின்னு ஞானிகளை பத்தி பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்படின்னா நம்மளாம் அதுல எம்மாத்திரம். இப்ப அந்த ஞானிகளுடைய குணங்களை
ஆச்சரியமா சொல்றார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச நிர்மமோ நிரகங்காரகா சமதுக்கா சுகா க்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்ப்பித மனோ புத்திஹி யோ மத்பக்தः சமே பிரியः. அதனால அந்த ஒரு திருடமான விசுவாசம் பகவானிடத்துல அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு திருடமான விசுவாசம் பகவானிடத்திலேயே மனசை சமர்ப்பிச்சார்கள் என்று பகவான் தன் வாயால சொன்னான். பகவானை தவிர வேற எதுவும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுல அவளுக்கு ஒரு 100-200% ஃபேம் நம்பிக்கை, திருட நிச்சயா அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமா நிற்கிறது. அது மாதிரி மேற்கொண்டு சொல்றார், அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். யஸ்மான் நோத்விஜதே லோகஹ லோகான் நோத்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷவயோத்வேகைஹி முக்தோ யஸ் சச மே ப்ரியஹ. ஸ்ரீதர ஐயாவாள் என்றொரு மகாத்மா. ஸ்ரீதர ஐயாவாளுடைய சரித்திரம் ஆச்சரியமானது. கர்நாடக தேசத்துல லிங்காரியர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பிராமண குடும்பத்துல, கன்னட பிராமண குடும்பத்துல அவதாரம் பண்ணினார். அவ அப்பா மியூட் பண்ணி வச்சுங்க எல்லாரும் ப்ளீஸ். அவ அப்பா லிங்காரியர்னு பேரு. மைசூர் திவானிடத்துல, மைசூர் ராஜாவினிடத்துல திவானா இருந்தார். மைசூர் சமஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா, மைசூர் பேலஸ்லயே உத்தியோகம் வாழ்க்கை. ஆனா அவ அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறமா அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, சிவக்ஷேத்திரங்கள் விஷ்ணு க்ஷேத்திரங்கள் எல்லாம், காவேரி ஓரமா இருக்கிற க்ஷேத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டே வரணும் என்று பெருமாளையும் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்து திருச்சிராப்பள்ளி வந்த உடனே அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. என்ன காரணம் அப்படின்னா, அங்கேயே ஜம்புலிங்கேஸ்வரர், அதுக்கப்புறமா தாயுமானவன் அப்படிங்கிற மாத்ருபூதேஸ்வரர், ஸ்ரீரங்கம் பெருமாள், அகிலாண்டேஸ்வரி எல்லாம் அவருக்கு மனசுக்கு அந்த இடத்துல பிடிச்சு போயிட்டதுனால அங்கேயே இருந்துட்டார். அங்கேயே இருந்துட்டு இருக்கும் பொழுது அவரை எல்லாரும் என்ன நினைக்கிறா அப்படின்னா, சைவர் சைவர் என்று நினைக்கிறா. இவர் சைவர் பட்டதான் போட்டுக்கிறார், இவருக்கு விஷ்ணு பக்தி கிடையாது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அவர் பரமபாகவதோத்தமர், ஹரிஹராளிடத்துல அவருக்கு பேதம் கிடையாது அப்படிங்கிறது அவளுக்கு அவருடைய ஹிருதயம் புரியல. பகவான் ஒரு லீலை பண்ணணும் என்று ஆசைப்பட்டான். ஒரு சந்தர்ப்பம் அவாத்துல வாசல கிருஷ்ணனை எழுந்தருளை பண்ணிட்டு வந்தா. கிருஷ்ணனை எழுந்தருளை பண்ணிட்டு வந்த உடனே அவாத்துலேருந்து உள்ளேந்து ஓடி வந்தார். ஓடி வந்து அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு கிருஷ்ணனிடத்துல கதறார். கிருஷ்ணனை பார்த்து சொல்றார், கிருஷ்ணா, எந்த மனிதனுமே கீதையில நீ யோமே பக்தகா சமே பிரியஹா யோமே பக்தகா சமே பிரியஹா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ உன் முன்னாடி வந்து நின்னா என்னை பார்க்கும் பொழுது நல்ல குணபூரணனா நான் இருக்கணும். உனக்கு குணங்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நல்ல குணங்களோட கூடினவனாக நான் இருக்கணும். அப்போ அப்பேற்பட்ட குணங்களோட நான் வந்து உன்னை சேவிக்கும் பொழுது என்ன நீ பார்த்து, வாப்பா எப்படி இருக்க அப்படின்னு நீ என்னை சந்தோஷமா பார்க்கணும். அப்பேற்பட்ட பக்தி எனக்கு எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டு சொல்றார். அப்ப சில குணங்கள் தனக்கு வேணும், கிருஷ்ணனுக்கு பிடிச்ச குணங்கள். இப்ப கிருஷ்ணன் இந்த குணங்கள் உள்ள மகான்கள் எனக்கு பிடிச்சவர்கள், எனக்கு பிடித்த பக்தர்கள் அப்படின்னு 12வது அத்தியாயத்துல சொல்லிட்டு இருக்கா. ஆச்சாரிய நம்மளுடைய ஸ்ரீதர ஐயாவாள் பகவானை பார்த்து, கிட்டாவை பார்த்து சொல்றார், இந்த குணங்களோட கூடின பக்தி எனக்கு என்னைக்கு வரும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப என்ன தெரியறது அப்படின்னுட்டா, நம்ம எவ்வளவுதான் பக்தி பண்றேன் பக்தி பண்றேன் பக்தி பண்றேன் அப்படின்னாலும் இப்ப இதுல பகவான் தனக்கு எந்தெந்த குணங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னானோ அந்த குணங்கள்ல ஏதாவது ட்ரேஸ் நம்மளிடத்துல காணப்படுறதா அப்படிங்கிறது நம்மள செக்அப் பண்ணிக்க வேண்டியது. அந்த குணங்கள் நம்ம ஹிருதயத்துல வரணும் என்று ஆசைப்பட வேண்டியது. அதுக்காக கிருஷ்ணனுடைய கருணையை எதிர்பார்க்க வேண்டியது. அந்த குணங்கள் வரத்துக்காக நாமமோ கதைகளோ ஏதோ ஒண்ணு கெட்டியமா பிடிச்சிட்டு குருநாதரை நாம் தரிசனம் பண்ணிட்டு சத்சங்கத்துல இருந்துட்டு நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கிக்க வேண்டியது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி. யாருக்கும் இது விதி.
அதனால ஐயாவாள் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து சொல்றார், கிருஷ்ண துவாதச மஞ்சரி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்துல ஒரு ஸ்தோத்திரம் ஆச்சரியமா பண்றார். அங்க பல்லாக்கு தூக்கின்னு வந்தவாள்லாம் அசந்து போயிட்டா. அது சொல்லும் பொழுது சொல்றார், அனித்யத்வம் ஜானன்னி அதி திருடம் அதர்ப்பஸ்ஸ வினயஹ ஸ்வகே தோஷே அபிஜ்ஞஹ பரஜுஷி விமூடஸ்ஸ கருணஹ சதாம் தாசகா சாந்தகா சமமதி ரஜஸ்ரம் தவயதா எதுவர பாதாப்ஜே. எனக்கு எப்ப உன்னுடைய பாதங்கள்ல பேர்பட்ட எதுவர தயேதா மம கதா என்று சொல்ற. அதுவும் இந்த குணங்கள்லாம் உன்னுடைய கிருபையினால எனக்கு எப்ப பவிக்கும்னு கேட்க. அதுல அவர் சொல்ற குணங்கள் பகவான் இங்க அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு லிஸ்ட் கொடுக்கிறான் இல்லையா. அவர் சொல்றார், அனித்யத்வம் ஜானன்னே, இந்த சரீரம் அழியக்கூடியது, அனித்யத்துவம், இந்த வாழ்க்கை அனித்யம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எல்லா பயங்களுக்கும் எது காரணமா இருக்கு அப்படின்னா, நான் செத்து போயிடுவேனோங்கிற பயம் தான். உடம்பு அழிஞ்சு போயிடுமோங்கிற பயம் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் யாருக்கும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் எனதுங்கிற அந்த எண்ணத்தினால வருது. அது அந்த மனசுங்கிறது அழிஞ்சு போயிடுங்கும் பொழுது அந்த மனசு அந்த ஆசை விடாது. அது விடும் பொழுது அந்த ஆசையை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான் இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கு. அதனால அனித்யத்வம் ஜானன்னு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காசு, பணம், பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள் எல்லாம் கிருஷ்ணன் நம்ம கொடுத்துருக்கான். கிருஷ்ணன் நம்மளை வச்சிருக்கான். எவ்வளவு நாள் வச்சிருக்கானோ அவ்வளவு நாள் கிருஷ்ணன் வச்சிருக்கான். இதெல்லாம் அனித்யம். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம் இந்த 9வது அத்தியாயத்துல பகவானும் சொல்றார். அப்ப அதனால அனித்யத்துவம் ஜானன். முதல்ல ஒரு மனுஷனுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் உடம்பு உள்பட தற்காலிகம்ங்கிறது தெரியணும். அதி திருடம். அது எப்படி இருக்கணும்னா திருடமா இருக்கும். சமயத்துல இந்த ஸ்மசான வைராக்கியம் அப்படின்னு சொல்லுவா, இல்லைன்னா பிரசவ வைராக்கியம். பிரசவத்துல பயங்கரமா கஷ்டப்படும் பொழுது இனிமே குழந்தையே பெற்றுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி யாரையாவது கொண்டு வச்சுட்டு வரும் பொழுது சுச்சோ இனிமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு திரும்பி வந்தோடனே மறுபடியும் வாசனா பலத்தினால அவாவா பண்றத ஆரம்பிச்சுடுறா இல்லையா. அது மாதிரியான ஒரு வைராக்கியம் இல்ல, இது திருடமான வைராக்கியம். அனித்யத்வம் ஜானன்னே அதி திருடம். அது எப்படி இருக்கணும்? அதர்பகா, கர்வம் இல்லாம இருக்கணும். என்ன போல எவன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம இருக்கணும். இரண்யகசிப்புக்கோ ராவணனுக்கோ சரிக்க விழ காரணம் என்ன போல எவன் அப்படிங்கிற அந்த கர்வம், அது தர்ப்பம்னு பேர். அதனால அதர்பஸ்ஸ வினயஹா, அந்த வினயம், அந்த வினயம் தான் நிர்மமோ நிரகங்காரஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஞ்சநேயர் இடத்துல அந்த வினயம். சீதா தேவி ஆஞ்சநேயருடைய வயசுல பார்க்கும் பொழுது அவ்வளோ சின்ன பொண்ணு இருந்தாலும் லங்கையில அந்த சிம்சுபா விருட்சத்துல இறங்கி குழந்தையான சீதா தேவிய ஜெகன்மாதா அப்படின்னு சேவிக்கிறார் ஆஞ்சநேயர் இல்லையோ. அதுபோல புத்தியில பெரியவர், பலத்துல பெரியவர், பராக்கிரமத்துல பெரியவர், எல்லாத்துலயும் சூரர், நவவியாக்கரண பண்டிதர் அங்கதனை சேவிக்கிறார். யுவராஜன் அங்கதனுக்கு ஸ்தானத்துல மதிப்பு கொடுக்கிறார். தாந்தாவாளெல்லாம் காப்பாத்துறார். லங்கைக்கு தாண்டிட்டு போய் சீதையை தரிசனம் பண்ணிட்டு வந்து இருந்தாலும் ஜாம்பவானிடத்துல வயசுல பெரியவர்னு மரியாதையோட இருக்கார். என்ன காரணம்னா வினயகா, அந்த வினயம். அந்த வினயம் இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஒரு நாளும் முன்னுக்கு வராது. யார் பகவானுடைய திருவடிகளையும் குருநாதருடைய திருவடிகளையும் பிடிக்கிறாளோ, பகவான் துளசியை எப்படி சிரசில வச்சுக்கிறானோ அது போல எடுத்து தலையில வச்சுக்கிறான். நம்ம போய் தலையில உட்காரணும் அப்படின்னு நினைச்சோம்னா தள்ளி விட்டுடுவோம். அதனால சாட்சாத் வக்ஷஸ்தலத்துல அகலுமில்லேன் இறையும் என்று சொன்ன அந்த தாயார் கூட எனக்கு கொஞ்சம் அந்த காலை நீ பிடிச்சுக்கோ துளசி, இந்த பாதத்தை நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு துளசியோட சேர்ந்து பாதத்தை 2 பேரும் சேர்ந்து லாடனை பண்றான்னு கோபிகைகள் சொல்றாங்க. அதனால வினயம் காரணம். வினயம் உள்ளவர்களுக்கு என்னைக்கும் ஜெயம். அதனால அதர்பஸ்ஸ வினயஹா ஸ்வகே தோஷே அபிஜ்ஞஹா. முதல்ல என்னோட குறை எனக்கு தெரியணும். நான் என்ன சத்தியசந்தன் தர்மாத்மான்னு நினைச்ச கூடாது. ஸ்வகே தோஷே அபிஜ்ஞஹா பரஜுஷி விமூடஹா. அடுத்தவாளுடைய குறை எனக்கு தெரியவே கூடாது. ராமரிடத்துல இது ஒரு உயர்ந்த குணம்.
ஒரு சின்ன ஒத்தாசை பண்ணிவிட்டா ராமர் அதை திருப்பி 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 சொல்லிட்டு இருப்பார். ராமருடைய ஒரு குணம். ஆனால் அப்பேற்பட்ட கதஞ்சித் உபகாரேன கிருதேனைகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவர்த்தையா என்று ஸ்ரீராமாயணம். பெரிய ராமருக்கு பெரிய இடைஞ்சலே பண்ணிட்டா கூட அவ பண்ணின இடைஞ்சலை ராமர் மனசிலேயே வச்சுக்க மாட்டார். ஆனா சின்ன உபகாரம் பண்ணிட்டா அதை கொண்டாடிட்டே இருப்பார். தெய்வம் மனுஷனுக்கு ஆப்போசிட்டான குணம் உள்ளது. நம்ம எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன அவன் 1000 ஒத்தாசை பண்ணிருப்பான், ஒரே ஒரு சின்ன இடைஞ்சல் எதிர்பாராம நடந்திருக்கும். ஆனா நம்ம அந்த இடைஞ்சலை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அவன் பண்ணின நல்லதெல்லாம் மறந்துடுவோம். அதனால ஸ்வகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடகா, அடுத்த வாழிடத்துல குறையே கண்டுபிடிக்க கூடாது. அடுத்த வாழிட குறையே கண்டுபிடிக்க கூடாது. அவளை விட நம்ம ஒஸ்தி அப்படின்னு நினைக்க கூடாது. பரஜுஷி விமூடகா, அப்படியே குறைகள் தெரிஞ்சாலும் அதான் சொன்னார் மைத்ர கருணை ஏவச்ச. அதுதான் ஐயாவாள் சொல்றார், பரஜுஷி விமூடஸ்ஸ கருணஹா, கருணையோட. அவள்லாம் எங்கப்பா எப்ப பார்த்தாலும் ஏதோ டிவியில சினிமா பார்த்துட்டு இருக்கா, சீரியல் பார்த்துட்டு இருக்கா, எங்க உருப்படும். நான் கீதை சொல்றேன், பாகவதம் சொல்றேன் அப்படின்னு நினைச்சா எனக்கு சைஃபர் மார்க், எனக்கு சைஃபர் மார்க். அவளுக்கு நான் பண்ணின புண்ணியம் அவளுக்கு பகவான் எழுதிடுவோம். அதனால கருணா என்ன காரணம்னா, அவளுக்கும் குருநாதர் கட்டாட்சம் பண்ணணும், அவளுக்கு சத்சங்கம் கிடைக்கணும், பகவானை தரிசனம் பண்றதுக்கு அவளுக்கு அதிகாரம் வந்ததுன்னா அவ ஏன் வரமாட்டேங்கிறா அப்படின்னு நினைக்கணுமே தவிர யாரையும் தோஷம் பார்க்கக்கூடாது. அதனால சுகே தோஷே அபிஜ்ஞா பரஜுஷி விமூடஸ்ஸ கருணஹா சதாம் தாசஹா, எப்பொழுதும் பாகவதாளுக்கும் குருநாதாளுக்கும் தாசனா இருக்கணும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். சதாம் தாசஹா சாந்தஹா, பறக்கப்படாது லைஃப், பறக்காவிட்டியா அதையும் இதையும் போகக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு நாளைக்கே போய் இந்த கடையில போனா பாக்குறோமே, இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல உள்ள பூந்து சூறையாடுறான். என்ன உலகம் முடிஞ்சா விட போறது நாளைக்கு, இல்லை நாளைக்கு எல்லாம் பிஸ்கட் எல்லாம் இதுவா போடுது இல்லையா? யோஜனை பண்ணிப்பாரு. ரேம்பேஜ். ஒரு 10 பைய உள்ள தூக்கின்னு போய் இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ள போட்டு தான் மட்டும் வாழணும். உலகத்துல எவ்வளவு பேர் நாளைக்கு அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னு தெரியாம இருக்கா. பகவான் அட்லீஸ்ட் இங்கிருந்து ஒரு வாரத்துக்கு சாப்பாடு வச்சிருக்கான். ஏதோ பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, யோஜனையே கிடையாது. வழியில போற வழியில யாராவது சாப்பிட்டானான்னு யோஜனை கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்னை பத்தி என் வயிறை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கேன். வெக்கமா இருக்கேன், அவமானமா இருக்கு. வெளியில போய் பார்த்தா அவமானமா இருக்கேன். எவ்வளவு கஷ்டம். நம்ம அடுத்த வாழை போய் ஏன் சொல்லணும்? அந்த குறை எங்கிட்டயே இருக்கேன். நான் வாங்கிக்கணும், கொண்டு வந்து ப்ரொவிஷன்ஸ் வைக்கணும், என் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும், நான் சாப்பிடணும். உலகம் எப்படி போனா என்ன? இப்ப என்ன பகவத்கீதை சொல்லி என்ன பிரயோஜனம்? பாகவம் பிடிச்ச என்ன பிரயோஜனம்? பிரேம இல்லை லோகத்துல. ஒரு அடுத்தவன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை. மனசால கூட அவள்லாம் சாப்பிட்டாளான்னு நினைக்கல. இப்ப என்ன கிருஷ்ண கிருப்ப கிருஷ்ண கிருப்ப கிருஷ்ண கிருப்ப கிருஷ்ணன் என்ன வச்சிருக்கான் அப்படின்னு சும்மா வாயால சொல்லிட்டு இருக்கு. சொகே தோஷே அபிஜ்ஞா, ஏன் குறை எனக்கு தெரியல. பரஜுஷி விமூடா ச கருணா சதாம் தாசா சமமதிஹி சாந்தகான்னு. அதான் சொன்ன சாந்தி எப்படி வரும்னா, கிருஷ்ணன் காப்பாற்றுவான், கிருஷ்ணன் காப்பாற்றுவான். பெரிய மூட்டையை கொண்டு வீட்டில் போட்டாலும் என்ன பண்ண முடியும்? உனக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்த் இருக்கணுமே இல்லையா? சொல்ல முடியாது இல்லையா? அதனால யார் கேட்கறான்? சொன்னா யார் கேட்கறான்? எங்க போனாலும் தான் மூட்டை தான் அள்ளிட்டு போறான். அதனால சமமதி ரஜஸ்ரம் தவயதா, இது போல சமமதியா சுக துக்கங்கள் வரும் பொழுதும் ரொம்ப சுகம் வரும் பொழுது ரொம்ப துள்ளி குதிக்காம, துக்கம் வரும் பொழுது ரொம்ப சோர்ந்து போயிடாம சமமா இருக்கணும். சமத்துவம் யோகம், சமத்துவம் யோக உச்சதே என்று கீதையில சொல்றான். என்ன காரணம் அப்படின்னா, சுக துக்கங்களை சமமா பாவிக்கிறது. இதுதான் பகவான் சொல்ல போறான். இவ்வளவு குணங்களையும் பகவான் 7 ஸ்லோகங்கள்ல சொன்னது இத ஐயாவாள் ஒரே ஸ்லோகத்துல சொன்ன. சமமதிஹி அஜஸ்ரம். அந்த சமமதியும் எப்படி இருக்கணும்னா, சமமா இருக்கிறதுனா, இன்னைக்கு மட்டும் என் காத்து மாமா சமமதியா இருப்பார். நாளைக்கு ஆபீஸ் போனா அவர் ஒரே குண்டாந்தடி எடுத்துன்னு அங்கேயும் ஓடுவார், எல்லாரையும் மிரட்டுவார்னு இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி. இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு ஃபியூஸ் போயிடுத்து, மூட் அவுட்டு, பேசாம போய் படுத்துட்டுருவார் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி நார்மலா இருக்கும். ரொம்ப ஹைப்பராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மலா இருக்கணும், சந்தோஷமா இருக்கும். கிருஷ்ணா இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கணும்.
இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிக்குமா இந்த குணங்கள்லாம்? இதெல்லாம் சொல்றேன்னா நீங்களும் கேட்கறல, ஏன் கேட்கறல? கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுமே. பக்தினா என்னன்னா கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். மாமிச்சாக்கும் தனஞ்சயா அப்படின்னு நான் கிருஷ்ணாவனும் கிருஷ்ணாவனும்னா என்கிட்ட நல்ல குணங்கள் இல்லைன்னா கிருஷ்ணன் என்னை விட்டு விலகி ஓடுறானே, கிருஷ்ணன் ஓடுறானே. அதனால கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி கிருஷ்ணனோ குணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். உன் அழகுக்கோ உன் அறிவுக்கோ உன்னுடைய பணத்துக்கோ கிருஷ்ணனை ஒன்றும் பண்ண முடியாது. பிரகலாத சுவாமி சொல்ற மாதிரி இதுக்கெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வராது. மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜா தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தியோகா நாராதநாயகி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்தியா துதோஷ பகவான் கஜயூதபாயே. அழகா சொல்றார் பிரகலாத சுவாமி ஸ்தோத்திரத்துல. நீ எதுக்கும் வசப்பட மாட்ட, பக்திக்கு மட்டும்தான் வசப்படுவ. பக்தியோ என்னன்னா இந்த குணங்களுடைய வெளிப்பாடு. அதனாலதான் கிருஷ்ணனே உட்கார்ந்து உபன்யாசம் பண்றான் அர்ஜுனன்கிட்ட. இந்த குணங்கள் உள்ள பக்தனை எனக்கு பிடிக்கும். அது ஐயாவாள் கேட்கிறார், இந்த குணங்களோட கிருஷ்ணா உன்னை பார்க்கும்போது நீ என்னை பார்த்து எப்ப சிரிப்ப? சமமதிஹி அஜஸ்ரம் தவ யதா, உன்னுடைய திருவடிகள்ல பாதாப்ஜே எது வர தயேதா தவ கதா, எனக்கு மம கதா, எனக்கு எப்பொழுது இந்த குணங்கள் உன் கிருபையினால கிடைக்கும், உன் கிருபையினால கிடைக்கும். அப்ப இந்த உபன்யாசம் கேட்கறதுனுடைய பிரயோஜனம் என்னன்னா, இந்த மகான்கள் பரமாச்சாரியால் இப்படி இருந்தார், ரமணர் இப்படி இருந்தார், பெரியவாளுடைய சரித்திரத்தை கேட்கறதே நமக்கு இந்த குணங்கள்லாம் நமக்கு இந்த ஜென்மால ஏதோ ஒரு ஜென்மால நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நம்ம கேட்கிறோம். அதனால மேற்கொண்டு சொல்றார், அடுத்தது சொல்றார் அர்ஜுனன்கிட்ட, யஸ்மான் நோத்விஜதே லோகஹ லோகான் ந உத்விஜதே சயஹ ஹர்ஷா வர்ஷவயோத்வேகைஹி முக்தோ யஸ்ஸசமே ப்ரியஹ. இந்த மகான்கள்னால லோகத்துக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அதுபோல இந்த மகான்களையும் லோகம் துன்புறுத்த முடியாது. எவன் ஒருவனை யஸ்மானு ந உத்விஜதே லோகஹா, எவனிடமிருந்து இந்த லோகமானது துன்புறுவதில்லையோ, லோகத்தை துன்புறுத்த முடியாது. ராவணன் போலவோ இரண்யகசிபுவை போலவோ இவர்கள் லோகத்தை கதற அடிக்க மாட்டார்கள். அதுபோல லோகமும் இவர்களை துன்புறுத்த முடியாது. திரௌபதியை துன்புறுத்திட்டு இல்லையா? ஆனா துன்பம்னா என்னன்னா, துன்பம் பரசே எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இவர்கள் அந்த துன்பத்தை தனக்கு வந்ததுன்னு எடுத்துக்கொள்வதில்லை, எடுத்துக்கொள்றதில்லை. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா மனசுனால தான் சரீரம் இல்லை அப்படிங்கிறவர்கள். இப்ப பகவான் ரமண பகவானிடத்துல சார்கோமா கட்டி ஆபரேஷன் பண்ணினார் டாக்டர். அதுக்கப்புறமா பகவானை தரிசனம் பண்றதுக்காக வந்தார். அப்ப பகவான்கிட்ட வந்து கேட்கிறார் டாக்டர், பகவான் இஸ் இட் பெயினிங் அப்படின்னு கேட்கிறார், உங்களுக்கு வலிக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். உடனே பகவான் சொல்றார், எஸ் இட் இஸ் பெயினிங் அப்படிங்கிறார். டாக்டர் பார்த்துட்டே இருக்கார். பகவான் மேற்கொண்டு சொல்றார், பட் தெர் இஸ் நோ சஃபரிங் அப்படிங்கிறார். இட் இஸ் பெயினிங் பட் தெர் இஸ் நோ சஃபரிங். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். ஞானிக்கும் பசிக்கும், ஞானிக்கும் தலைவலி வந்தா தலை வலிக்கும், ஞானிக்கும் வயத்துல கட்டி வந்தா வலிக்கும், ஞானிக்கும் கையில ஆபரேஷன் பண்ணா வலிக்கும், ஞானிக்கும் நெருப்பு சுடும். ஆனால் சாதாரண ஜீவன் என்னுடைய உடம்ப நெருப்பு சுட்டுடுத்து, எனக்கு பசிக்கிறது, எனக்கு வியாதி வந்துடுத்து, எனக்கு நஷ்டம் வந்துடுத்து, எனக்கு தலையை வலிக்கிறது அப்படின்னு சாதாரண ஜீவன் தன்னை நினைச்சு இந்த உடம்பு தான் தான் நினைச்சுன்னு வருத்தப்படும் பொழுது, ஞானி தான் இந்த உடம்பு இல்லை, தான் நிரந்தரமான ஆத்மா, ஆனந்த சுரூபனான ஆத்மான்னு ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு நிற்கிறதுனால தன் உடம்ப தனியா தள்ளி விடுறான். அதனால அவளுக்கு சஃபரிங் இல்லை, சஃபரிங் இல்லை. அதனாலதான் அப்படி ஒரு நிலை உண்டு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில கட்டி வந்தது, அதுபோல ரமண பகவானுக்கு கையில கட்டி வந்தது, அதுபோல யோகிராம் சுரத்குமாருக்கு உடம்பு முடியாம போச்சு. ஏன் இந்த மகான்களுக்கெல்லாம் உடம்பு வருதுன்னா, ஆஜன்ம வைஷ்ணவர்கள் பிறவிலேயே ஞானிகளா இருக்கிறவர்களுக்கு லோக ரீதியா சரீரத்துல வருதுன்னா, உடம்புங்கிறது பாஞ்ச பௌதிகம் பிராரப்தம். ஆனால் பிராரப்த ரீதியாக உடம்புக்கு என்ன வந்தாலும் இந்த மகான்கள் அது உடம்புக்கு தான் வந்ததே தவிர, இதம் சரீரம் கௌந்தேயா
இது சரீரம், இது உடம்பு, இது உடம்பு, இது உடம்புன்னு தான் பகவான் சொல்றானே தவிர இது என்னுடைய உடம்பு, இது என்னுடைய உடம்புன்னு பகவான் சொல்லல. அதுல நிற்கிறவர்கள் ஞான யோக வியவஸ்திதா, ஞான யோகத்துல நிற்கிறவர்கள் இந்த சரீரம் அழியக்கூடியது அப்படின்னு நிற்கிறதுனால இப்ப ராமகிருஷ்ணருக்கு அந்த தொண்டையில வந்ததே, பகவானு கையில வந்ததே, உங்க பகவானுக்கே வந்ததே அப்படி கேட்கக்கூடாது. என்ன காரணம்னா சரீரம் வேற ஆத்மா வேறங்கிறது உனக்கு ப்ரூவ் பண்ணணும் லோகத்துல. இல்லைன்னா சரீரம் வேற ஆத்மா வேறங்கிற அத்தனை டாக்குமெண்ட்ஸும் வெறும்னா புக்கில் இருக்கும். அப்போ ஒருத்தன் அனஸ்தீஷியா கொடுக்காம ஒரு சர்ஜரி 3 மணி நேரம் பண்ணிக்க முடியும்னா உடம்புல தேகாத்ம பாவமே இல்லாம இருந்தார். தொண்டையில ஒரு சொட்டு ஜலம் போகாம கட்டி வந்த பொழுதும் உபன்யாசம் பண்ணிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு குதிச்சுட்டு பாடிட்டு இருந்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது சரீரம்ங்கிறது தனி. ஒரு நாள் கூட எனக்கு வந்துடுத்தே கிருஷ்ணா நான் இவ்வளவு பக்தி பண்ணினேனே அப்படின்னு அவர் பகவானை எந்த விதமும் நொந்துக்கல. அதனால உலகத்துல உள்ள துக்கங்களோ சரீரத்துக்கு வரதோ அவளுக்கு ஒரு நாளும் பயம், அவர்கள் பயப்பட மாட்டார்கள். அதனால யஸ்மான் ந உத்விஜதே லோகா, எவனிடத்திலிருந்து இந்த லோகம் பயப்படுவது இல்லையோ, லோகான் ந உத்விஜதே சயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அபயம் கொடுத்தவர். யஸ்மான் ந உத்விஜதே லோகா, உலகத்துல யாரும் அவர்களிடத்துல பயப்பட வேண்டாம். அதனாலதான் மகான்கள் ஞானிகளிடத்துல பார்த்தா, ஞானிகள் ரமண பகவானுடைய ஆசிரமத்துல அவர் மேல வந்து அழகா பட்டர்ஃப்ளை வந்து உட்கார்ந்துக்கும், அணில்லாம் அவர் மேல குதிச்சு விளையாடும். இப்படி நடந்து போனார் அப்படின்னு சொன்னா எல்லா குரங்குகளும் அவரை வந்து சுத்திக்கும். குரங்குகளுடைய ராஜ்யத்துல உள்ள பிரச்சனை எல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பகவான் ரமணர் தான் பண்ணி வைப்பார். ரமணர்கிட்ட தான் வந்து சொல்லும் அந்த குரங்கெல்லாம். பிராணிமித்திரர் ரமணர் அப்படின்னே ரமணாசிரமத்துல ரமணருடைய லீலைகளை புஸ்தகமா போட்டிருக்கா, அது வாங்கி படிச்சு பார்க்கணும். உலகத்துல அந்த கருணை அப்படிங்கிறது ஞானிகளிடத்துலதான் உண்மையான கருணை, உண்மையான பிரேம பார்க்க முடியும். வேற யாரிடத்துலையும் பார்க்க முடியாது, வேற யாரிடத்துலையும் பார்க்க முடியாது. பகவானிடத்துல ஒரு மயில் இருந்தது, அந்த மயில் வந்து பகவானுடைய சன்னதியிலேயே முக்தி அடைஞ்சது. ஜாக்கின்னு ஒரு நாய் பகவானுடைய சன்னதியில முக்தி அடைஞ்சது. அதுபோல ஒரு காக்கா பகவானுடைய சன்னதியில பகவானையே பார்த்துட்டு பிராணனை விட்டுது. அப்போ அத்தனை காக்கா எங்கெங்கே இருந்தோ ஜீவன் முக்தர்கள்லாம் வந்து உட்கார்ந்துட்டு ஒரு அம்சபட்சி மாதிரி ஒரு புறா மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பா பகவானை. இவ யாராவது விரட்ட போனா கூட விரட்டாதீங்கோ, அவள்லாம் எங்கேருந்தோ வந்திருக்கான்னு சொல்லுவார் பகவான். பகவானுடைய சன்னிதானத்துல இது நடக்கும். நிரந்தரமா பகவான் இருந்த வரைக்கும் நடந்த விஷயம். காரணம் என்ன அப்படின்னா உலகத்துல எல்லாருக்கும் அபயம் கொடுத்துட்டான், உலகத்துல எல்லாருக்கும் அபயம் கொடுத்துட்டான். ஆச்சரியமான விஷயம். அதுபோல உலகமும் அவளை பயமுடுத்தாது. ஒரு சந்தர்ப்பம் பகவான் வந்து விருபாட்சி குகையில இருக்கார். விருபாட்சி குகையில இருக்கும் பொழுது பகவான் கூட பழனிசாமி தான் பார்த்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது பகவான் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சமயம் ஒரு புலி வந்துடுச்சு. புலி வந்தோடனே என்ன பண்ணினார், பகவான் அங்க இருந்து தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். பழனிசாமி என்ன பண்ணினார் அப்படின்னா நேர கிடுகிடுன்னு உள்ள போய் கதவை சாத்திட்டு உள்ளே இருந்து அந்த புலியை விரட்டுறார். போ போ இங்க வராத அப்படின்னு குச்சியெல்லாம் காட்டி விரட்டுறார். பகவான் அங்கதான் நிஷ்டையில இருக்கார். பகவான் ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நேரம் பகவானுடைய சன்னதியில் அந்த புலி இருந்தது. அப்புறமா அந்த புலி போயிடுச்சு. பகவானுடைய இருப்பும் அந்த புலியை டிஸ்டர்ப் பண்ணல. யஸ்மான் ந உத்விஜதே லோகா, லோகத்திலேருந்து அந்த புலி அப்படிங்கிற பயத்திலேருந்து பகவான் பயப்படல. பகவான் இடத்துல இருந்து அந்த புலிக்கு பயம் இருந்ததுன்னா புலி பகவான் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புலிக்கும் பகவான் இடத்துல இவன் என்னுடைய எதிரிங்கிறது இல்லை. அதனால பகவானுடைய ஒரு பாவத்தினால அந்த புலிக்கு அதனுடைய புலிங்கிற சுபாவம் அடங்கி போயிடுது. அந்த புலிக்கு அந்த புலிங்கிற சுபாவம் அடங்கி போயிடுது. அப்பேற்பட்ட நிலைமையில இருக்கார் பகவான். அப்ப பகவான் பழனிசாமியை கூப்பிடுறார், நீ பெரிய வீரண்டா, உள்ளுக்குள்ள போய் கதவை சாத்தின்னு புலிய குச்சியால விரட்டின முதல் ஆள் உலகத்துல நீதாண்டா அப்படிங்கிறார் பகவான் அவனை பார்த்து. இல்ல பகவான் இந்த மாதிரி புலி வந்துடுத்தே அப்படின்னு ஒன்னு சொல்றார். அதுதான் நித்தியம் அலையிறதேடா. எப்பொழுதும் கீழே இறங்கி போகும்பொழுது அந்த குளத்துக்கு போவேன், நிறைய சமயம் நான் தண்ணி குடிச்சிட்டு போவேன், அது வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும். அது அதனுடைய ராஜ்யத்துல இருக்கு, நம்மளுடைய ராஜ்யத்துல இருக்கோம், நமக்கு அதுக்கு ஒன்றும் விரோதம் கிடையாது அப்படிங்க. இப்போ எல்லா ஜீவராசிகளிடத்திலும் எவன் பிரேமையோட, இந்த பிரேமைங்கிறது என்னன்னா ஆத்மஸ்வரூபம், தன்னையே அந்த புலியின் இடத்துல பார்க்கிறான். தன்னையே அந்த புலியின் இடத்துல பார்க்கும் பொழுது அந்த புலிக்கு பகவானை பார்க்கும் பொழுது தன் குழந்தைய பார்க்கிற மாதிரி இருக்கு, தன்னையே பார்த்துக்கிற மாதிரி இருக்கு அந்த புலிக்கு. அந்த புலிக்கும் ஆத்ம பாவத்தை கொடுக்குறார் தன்னுடைய ஒரு உயர்ந்த ஸ்திதினால. அப்பேற்பட்ட ஒரு பகவானை நினைச்சாலே நமக்கு லைஃப்ல நீ எதுவுமே புரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பகவான் உட்கார்ந்துருக்கிற ஸ்வரூபம், பகவானை தியானம் பண்ணினா போதும்.
இதெல்லாம் பகவான் ஏன் வந்தார்னா, ரமணர் ஏன் வந்தார்னா, இல்லைன்னா சரீரம் வேற ஆத்மா வேறன்னு நமக்கு எப்படி புரியும்? என்னைக்கு புரியும்? ராமகிருஷ்ணர் இல்லைன்னா எப்படி புரியும்? இதெல்லாம் காட்டுறது, கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் சத்தியம் பண்றதுக்கு தான் மகான்களே பூமியில வரா. அதனாலதான் பகவான் உட்கார்ந்து மெனக்கட்ட அவளுடைய குணங்களை சொல்லிட்டு இருக்கான். யஸ்மான் ந உத்விஜதே லோகா, லோகான் ந உத்விஜதே சயஹ ஹர்ஷா வர்ஷ பயோத்வேகைஹி முக்தோ யஸ் சஜமே பிரியஹ. உலகத்தை பத்தி அவ கவலையே படுறது இல்லை. சுவாமி விவேகானந்தாவை இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டான். அமெரிக்காவில் போய் அவர் சிகாகோவில் இறங்குறார். இங்கேருந்து ஏதோ பணம்லாம் கொடுத்து மெட்ராஸில் இருக்கிறவா கலெக்ஷன் பண்ணி பாவம் சுவாமிஜியை அனுப்பியாச்சு. சுவாமிஜியை அனுப்பினா அங்கே போய் இறங்குறார். சுவாமிஜியை அனுப்பினா அங்கே போய் இறங்கினா அங்கே ஒரு ரூம் எடுத்துன்னு தங்குறார். தங்கினா சுவாமிஜியை அங்கே இருக்கிறவா கூட்டத்தில் நடந்து போகும்பொழுது சில பேர் சுவாமிஜியின் டர்பனை பிடிச்சி இழுக்கிறா, சில பேர் சுவாமிஜியை தள்ளுறா. உலகம் அவரை படுத்துறது. இது மாதிரி ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன்னு சுவாமிஜியே சொல்றார். பேர்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சேங்கிறார். ஒரு இடத்துல சுவாமிஜியை அடிச்சு லிஞ்சிங் பண்றதுக்கு ஓடி வரா, கையில கட்டையெல்லாம் எடுத்துன்னு ஓடி வரா. சுவாமிஜி அதுக்காக அமெரிக்கா விட்டு போயிடணும்னு நினைக்கல. ஆனா சரீரத்தை காத்துக்கிற தர்மம் அவருக்கு இருக்கு. அவ்வளவு கஷ்டம். அவர் கையில பணம் இல்லாத சூழ்நிலை, அடுத்தது எங்க போவோம்னு தெரியாத சூழ்நிலை, இவ்வளவு கஷ்டப்படுறார். அமெரிக்கால பிச்சை எடுத்தா குற்றம், பிச்சை எடுத்தா அரெஸ்ட் பண்ணிடுவா. ஆனா இவரு சிகாகோவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல, ரிலிஜியஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்கு வந்திருக்கார். இவர் இப்படி பேசுறதுக்கு வந்திருக்காருங்கிறத யாருமே ஒத்துக்கல, யாருமே நம்பல. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில இங்க சுவாமிஜி இருக்கார். பசி ஒரு பக்கம், களைப்பு ஒரு பக்கம், வாட்டம் ஒரு பக்கம், எதை பத்தியும் அவர் கவலைப்படல. இந்த உலகத்தினுடைய இந்த இயல்பும் அவரை வருத்தப்படல. இப்படி நம்ம மாட்டினுட்டோமே அப்படின்னு கவலைப்படல. ஆனாலும் மனசுல குருநாதரையே நினைச்சிட்டு இருக்கார். அவரே எழுதுறார், தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில எழுதுறார், இப்படி இருந்தது என் லைஃப் அப்படின்னு எழுதுறார். இருந்தாலும் என்ன ராமகிருஷ்ணர் கையை விடல. ராமகிருஷ்ணர் எப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்பெல்லாம் என்கிட்ட பேசி எனக்கு ஊக்கம் கொடுத்தார். அப்போ உலகத்தினாலையும் இவர்கள் வருத்தப்படல. அதே சாட்சாத் நம்மளுடைய விவேகானந்தா அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவரை விரோதத்தோடு பார்த்த பாதிரிகள்கிட்ட பேசினார், பிரியத்தோடு பேசின பாதிரிகள்கிட்ட பேசினார். அங்க இருக்கக்கூடிய வேரியஸ் குரூப்ஸ் கிட்ட போய் லெக்சர் பண்ணினார். சிகாகோ கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 60 லெக்சர் முடிஞ்சு கொடுத்து சுவாமிஜிக்கு. அப்ப என்ன பண்ணினார்னா, அதை யூஸ் பண்ணி அமெரிக்காங்கிறது எப்பேற்பட்ட கண்ட்ரி, அங்க உண்மையில கிறிஸ்டியானிட்டி எவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம எப்பேற்பட்ட ஒரு செய்தியை இந்த கான்ஃபரன்ஸ்ல சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ ராமகிருஷ்ணர் தனக்கு ஒரு தோது சொல்லி கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர கஷ்டப்பட்டேன்னு அவர் சொல்லல. யஸ்மான் உலகத்தை அவரும் யாரையும் அடிக்கல, யாரிடத்துலையும் சண்டைக்கு போல. அதே சமயத்துல யாரையும் தன்னுகிட்ட விடமாட்டார். அதுக்காக சுவாமிஜியை அசட்டு சுவாமிஜின்னு நினைக்க கூடாது. அதுக்காக சுவாமிஜி அசட்டு சுவாமிஜி கப்பல்ல வரும்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. கப்பல்ல வரும்பொழுது சுவாமிஜியின் இடத்துல ஒருத்தன் திருப்பி 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 சுவாமிஜியை வம்பிழுத்துட்டு இருந்தான். சுவாமிஜி ஒரு சாதாரண சாது அப்படின்னு நினைச்சுண்டு, சாதுக்களுக்கெல்லாம் தன்னை பாதுகாத்துக்க தெரியாது அப்படின்றது கிடையாது. தேவை வரும்பொழுது ராமச்சந்திர பிரபு கையில கோதண்டத்தை வச்சுக்கலையோ, சாது தானே, கிருஷ்ணன் கையில சக்கரம் வச்சுக்கலையோ, நம்மளுடைய தெய்வம், அதாவது சாதுத்துவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அடி வாங்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. கிடையவே கிடையாது. நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் முருகன் வேல் வச்சுட்டு இருக்கா, பரமேஸ்வரன் சூனம் வச்சுட்டு இருக்கா, காளி அஷ்டபுஜங்கள்லயும் ஆயுதம் வச்சுட்டு இருக்கா. எல்லாம் தெய்வங்கள்லாம் இதுக்கு மூக்கு குடையிறது, காது சொரியறதுக்காக வச்சுட்டு இருக்கு. பலி போடுறதுக்கு, தப்பு பண்றவனை பலி போடுறதுக்கு தான் ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கு. அதனால சாதுக்கள்லாம் பஜனை மட்டும்தான் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கப்படாது. இப்ப கூட உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாது தான் இருக்கார் சீஃப் மினிஸ்டரா. அவர் சாதுவாவர். சாதுனா தார்மீக சிந்தனை உள்ளவர். ஆனா அந்த ராஜ ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவான்னா, துஷ்டத்தனம் பண்றவனை அடிச்சு ஒடுக்கிறதுல அவளுக்கு நிகர் அவதான். அப்படி இருப்பா. அது மாதிரிதான் சுவாமி விவேகானந்தா வரும்பொழுது ஒருத்தன் சுவாமி விவேகானந்தாவை வம்பிழுத்துட்டே இருந்தான். ஹிந்துயிசத்தை திருப்பி 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 தப்பா பேசிட்டே இருந்தான். சுவாமிஜி அவனை வார்ன் பண்ணார். ஐ ஹியர்பை வார்ன் யூ, ப்ளீஸ் டோன்ட் கம் டு மீ அண்ட் டாக் லைக் திஸ், திஸ் வில் பி யுவர் லாஸ்ட் டாக் அப்படின்னா. அவன் கேட்கவே இல்லை. நல்ல குண்டான், தன்னுடைய பலத்துல அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. சுவாமிஜிட்ட வந்தான். சுவாமிஜி அவனை கிட்ட போய் அவனுடைய சுவாமிஜி கிராப் பை நெக், கப்பல்ல கொண்டு போய் அவனை ஓரமா கடல் கிட்ட கொண்டு போய் அவனை வெளியில தள்ளி, give me 2 seconds, I'll push you into the sea, now this is your last chance, if you want to say sorry அப்படின்னா. அவன் கதிரினா இன்னும் உங்களை இருக்கிற இடத்துக்கே வரமாட்டேன்னா ஓடி போயிட்டான் சுவாமிஜி. then entire attitude of the people change. அப்படின்னா என்ன அர்த்தம், அடிக்க வாங்கிக்க மாட்டார்.
இங்க உட்காந்து பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கானே கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணன் எங்க சொல்றான் பகவத்கீதையா? யுத்தத்துல. அதனால ஒரு கண்ணத்தை அடிச்சு ஒரு கண்ணத்தை கொடுத்தா இன்னொரு கண்ணத்தை கொடுங்கிறது சத்திரிய தர்மம் கிடையாது, தொலைச்சு விடுவான் அர்ஜுனம் இல்லையா? அதனால சுவாமி விவேகானந்தா அப்பேற்பட்ட வாரியர் மாங்க், சுவாமிஜியை பார்த்தவாள் எழுதியிருக்கா. சுவாமிஜி ஒரு வீரத்துறவி, ஒரு பெரிய சிங்கம் மாதிரி அமெரிக்கால சுற்றினாருங்கிறான். அப்பேற்பட்ட ஒரு வீரம். அந்த தன்னுடைய மதத்தை பத்தி பேசும்பொழுது, சனாதன தர்மத்தை பத்தி பேசும்பொழுது வர வேண்டாமா நமக்கு? பகவத்கீதையை பத்தி பேச அப்படி வர வேண்டாமா நமக்கு? இது நம்மளுடைய லைஃப் இல்லையா? நம்மளுடைய ரத்தம் இல்லையா? அது பகவான் கொடுத்த கொடை இல்லையா? அது இல்லாதவன் அப்புறம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம இந்த சுவாமிஜியை நினைச்சாலே உடம்புல ஒரு ஒரு கர்க்கத்தை ஏற்படுறது. ஒரு சாதாரண ஒரு சுரும்பு கூட சுவாமி விவேகானந்தான எழுந்து நிற்கும் நம்மளுடைய தேசத்துல. அப்ப இதுன்னு சும்பத்தனமான ஒரு ஒரு தேசமா இது. அப்பேற்பட்ட ராஜரிஷிகள் இருந்த க்ஷேத்திரம் இல்லையோ அது? அப்பேற்பட்ட தேசம் இல்லையோ? எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சார். உலகமும் அவரை துன்புறுத்தல. அவரான கடைசியில உலகத்துக்கு என்ன வழிகாட்டினார் அப்படின்னா, உலகத்துல அவர் சொன்ன ஆச்சரியமான செய்தி, மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னா, உண்மையில அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மநாட்டிக்கும் ஒவ்வொரு புருஷனுக்கும் தன்னுடைய சகோதரன் அங்க பேசுறான்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தினார். ஆர்ஜவம், சத்தியம், ஹிருதயத்துல சத்தியம். ஹிருதயத்துல இருக்கிற சத்தியம் நாக்குல வந்ததுன்னா அப்படி பேசும்பொழுது எழுத்தாப்புல இருக்கிறவாளுக்கு அவளை கட்டி போடும். அந்த சத்தியாவஸ்தை அப்படிங்கிறது சுவாமிஜியின் இடத்துல சுவாபாவிகமா மகாபுருஷனா இருக்கிறதுனால சாட்சாது நாராயண மூர்த்தி இல்லையா? சாட்சாது நாராயண மூர்த்தி இல்லையா சுவாமி விவேகானந்தா? சும்மாவா? காசி விஸ்வநாதரே அவ அம்மா காசி விஸ்வநாதர் இடத்துல வேண்டிண்டு பிறந்தாருங்கிறார். நரநாராயண பேர்பட்ட சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ரிஷி இறங்கி வந்தார்னு சொல்றார் ராமகிருஷ்ணர் விவேகானந்தாவை பத்தி சொல்லும் பொழுது. அதனால யஸ்மான் நோத்விஜதே லோகஹ லோகான் நோத்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி. அதனால கஷ்டம் வரும், துக்கம், சந்தோஷம் வரும் பொழுது ஹர்ஷம். சுவாமிஜி ஒருத்தர் லெட்டர் கொடுத்து நீங்க கான்ஃபரன்ஸ்ல பேசுங்கோ அப்படின்னு சொன்னதுனால சுவாமிஜி துள்ளி குதிக்கல. அதுக்கு முதல் நாள் சுவாமிஜி இந்த ஓரத்துல கண்டெய்னர் இருக்குமே, ஓரத்துல ஹோம்லெஸ் பீப்புள்லாம் தங்கறதுக்குன்னு ஒரு இடம் உண்டு, அதுல தங்கிட்டு இருந்தார். சிகாகோவில் போய் பாஸ்டன் போயிட்டு திருப்பி சிகாகோக்கு வரார். கையில இருந்த அட்ரஸ்லாம் தொலைச்சிட்டார். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போகியில படுத்துட்டு இருந்தார். அங்க இருக்கக்கூடிய நைஜீரியன்ஸ், அங்க இருக்கக்கூடிய நீக்ரோஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அவளோட படுத்துட்டு இருந்தார். அதனால அவர் அதுக்காக மனசு உடஞ்சு போயிடல. அவரை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஒவ்வொரு வீடா போய் தட்டினார் சிகாகோல. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னா எல்லாரும் பட்டு பட்டு பட்டுன்னு மூஞ்சில அடிச்சா. நீங்க நம்மளாம் சொல்றோமே சுவாமி விவேகானந்தா அவர் கஷ்டம் எவ்வளவு பட்டாருன்னு பாரு. எங்கேயாவது அவர் பட்ட கஷ்டத்தை நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருக்காரான்னு பாரு. கிடையவே கிடையாது. அத்தனை சோதனைகளும் சாதனையா மாத்தினார் சுவாமிஜி. சுவாமிஜி போல கஷ்டப்பட்டவா யாரும் கிடையாது. இன்னைக்கு உலகம் பூரா நம்ம சுவாமிஜிகள் இருக்கா, உலகம் பூரா கடை போட்டிருக்கா நம்ம சுவாமிஜிகள். தியானம் சொல்லித்தரா, ஹரே ராமா சொல்லித்தரா. எல்லாருக்கும் சீனியர் மோஸ்ட் சுவாமி விவேகானந்தா. எல்லாருக்கும் சீனியர், சூப்பர் சீனியர் சுவாமி விவேகானந்தா போட்ட பாதையில தான் உலகம் பூரா போறது. அத்தனையும் காரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அனுக்கிரகம். உலகத்துல நீ 1000 சுவாமிஜியை சொல்லு, இன்னைக்கு எல்லாருக்கும் குரு சுவாமி விவேகானந்தா. விவேகானந்தா அதை சொல்லாம ஒரு உபன்யாசம் கிடையாது. ராமகிருஷ்ணரை நினைக்காம உபன்யாசம் கிடையாது. பாரத தேசமே கிடையாது. பேர்பட்ட மகான்கள். அதனால உலகம் அவர்களை துன்புறுத்துறதில்ல, உலகத்தையும் அவர்கள் துன்புறுத்துறதில்லை. இப்படி இருக்கா ஆச்சரியமான சொல்லிட்டு இருந்தா விவேகானந்தா சரித்திரம் சொல்லிட்டு இருந்தா இன்னி பூரா கண்ணீர் விட்டு சொல்லிட்டு இருக்கலாம். அப்பேற்பட்ட மகான்கள். இப்படி ஹர்ஷ அமர்ஷ. ஹர்ஷம்னா சந்தோஷம், ஒரு வெற்றி செயல் வந்தா ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அமர்ஷன்னா ஒரு துக்கம், பயம். எப்பொழுதுமே பயம், உத்வேகம். உத்வேகம்னா ஒரு காரியம் செய்யறதுல ஒரு முனைப்பு. பயம்னா என்ன அப்படின்னா அதுல தோல்வி வந்துடுமோ அப்படிங்கிற பயம். இப்போ இந்த ஹர்ஷம் அமர்ஷம் யாருக்கும் புரியும்? ஹர்ஷம் அமர்ஷம்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துல சந்தோஷம், ஒரு விஷயத்துல துக்கம். இது யாருக்கும் புரியும். இது சக்சஸ்னாலேயோ ஃபெயிலியர்னாலேயோ வரலாம். இல்ல விரும்பினது கிடைச்சா சந்தோஷமும், விரும்பினது கிடைக்கலன்னா ஒரு துக்கமும் வரலாம். பயம் உத்வேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஃபோர்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிறது, எந்த டைரக்ஷன்ல ஆப்ரேட் பண்றதுங்கிறத பொறுத்து அது பயமாகவோ இல்ல உத்வேகமாகவோ இருக்கலாம். உத்வேகம்ங்கிறது ஒரு வகையான கோபம், ஒரு வகையான படபடப்பு, ஒரு வகையான ஒரு ஆளுமை, அடுத்த வாழிடத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு கோபம். அந்த மாதிரி நான் சொல்றேன்.
அப்ப எப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக்ல போறோம். ஒன் வே டிராஃபிக்ல நம்ம ஃப்ரெண்டு எழுத்தாப்புல வந்து இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அவனிடத்துல நமக்கு ஒரு உத்வேகம். அது என்ன நீ என்ன அப்படி சொல்றது அப்படின்னு கேட்போம். அதே எழுத்தாப்புல ஒரு போலீஸ்காரன் வந்து நம்மளை நிறுத்தினான்னா அவனிடத்துல நம்ம பணிஞ்சு போவோம். அவன் நம்மளை ஃபைன் பண்ணிடுவானோங்கிற பயம். அப்போ செயல் ஒண்ணு, ஆனா நம்மளுடைய எண்ணம் வந்து எதிராளியின் இடத்துல கோபமா வந்ததுன்னா அதுக்கு உத்வேகம் என்றும், நம்மளையே அது அடிச்சதுன்னா அது பயம் என்றும். அப்ப ஆங்கருங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சுபாவத்தை வெளியில காட்டுறோம். கோபம்ங்கிறது என்னன்னா, கோபம் தான் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும் என்று சொன்னார். அடுத்தவா பண்ற தப்புக்கு நம்மளே நம்மளை தண்டிச்சுக்கிறது தான் கோபம்னார் ஒரு பெரியவர். அடுத்த வாரம் எடுத்த குறைகள் எல்லாம் பார்த்துட்டு அவா தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறோம் இல்லையா, அது நம்மளே நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை பிரேக் டவுன் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய ரத்த குழாயெல்லாம் நம்ம சுருக்கிக்கிறோம். நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். அது நம்மளே நமக்கே காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிறோம். அதனால எப்பாடுபட்டாகிலும் ஒருத்தன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும் பொழுது ஞானிகளுக்கு கோபமே வராதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். க்ஷமி, கோபமே வராது. ஏகநாதருக்கு கோபமே வராது. துக்காராம் மகாராஜ் கோபமே வராது. நீ என்ன பண்ணினாலும் அவளுக்கு கோபம் வராது. கோபம் ஏன் வராதுன்னா உள்ள கோபம் இருந்தா தானே வரும். உள்ளுக்குள்ள கோபம் இருந்தா தானே வரும். சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். அதனால வராது. அதனால உலகத்தையும் இவர்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள். உலகமும் இவர்களை சீண்ட முடியாது. இவரை எவ்வளவு சீண்டினாலும் ராமகிருஷ்ண நான் இவாளெல்லாம் பத்தி சொன்னேன் இல்லையா, மகான்களை பத்தி சொன்னேன் இல்லையா, விசிறி சாமியார்னு ஒரு பெரியவர், யோகிராம் சூரத்குமார்னு பேர், திருவண்ணாமலையில இருந்தார். யோகிராம் சூரத்குமாரா, ஜய ஜய யோகிராம் சூரத்குமாரா, யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமாரா, ஜய ஜய யோகிராம் சூரத்குமாரா. நினைச்சாலே உள்ளத்தை உருக்கக்கூடியவர். சாட்சாத் ராமச்சந்திர பிரபுனுடைய அம்சம். சதா ராமநாமம் சொல்லக்கூடியவர். ஏற்பட்ட யோகி அப்படின்னா அவர் தான் யோகி, உண்மையான யோகி. அவர் முதல்ல திருவண்ணாமலையில வந்து அலைஞ்சிட்டு இருந்த பொழுது அவருடைய மகத்துவத்தை யாரும் புரிஞ்சுக்கல. எவ்வளவு பேர் அவரை வந்து கல்லால் அடிச்சிருக்கா தெரியுமா ரோட்ல. எப்படி உலகம் அவரை துன்புறுத்திருக்கு தெரியுமா. ஒரு இடத்துல உட்கார விட மாட்டா, துரத்தி வந்து கல்லால் அடிப்பா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுவார். மக்கள் சஞ்சாரம் இல்லாத இடத்துல போய் இருப்பார். யாரும் வந்தா சாப்பாடு கேட்டா கொடுக்க மாட்டா. இப்படி வந்து உலகத்துல வந்து அவருக்கு கஷ்டம் வந்தது. பின்னாடி வந்து அவருக்கு வந்து இவர் மகான், இவர் தொட்டா எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் சன்னதி தெருல கியூ கட்டின்னு அவர் தரிசனம் பண்றதுக்கு வந்தா. அப்பவும் அவர் அனுகிரகம் பண்ணினார். முன்னாடி அவரை எல்லாரும் அடிச்ச பொழுதும் அவர் வந்து யாரையும் வந்து நாசமா போ அப்படின்னு நினைச்சது இல்லை. இப்போ உலகமும் அவரை துன்புறுத்த முடியல, அவரும் உலகத்தை ஒரு நாள் துன்புறுத்தல. நான் வந்து ஒரு யோகி, என்னிடத்துல அப்பேற்பட்ட தப்போபலம் உண்டு, உன்னை நான் சபிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. அவர் உலகத்துல வந்து எல்லாரையும் அன்கண்டிஷனல் ஒரு ப்ரொடெக்ஷன் அவரிடத்த யாருக்கும். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு சந்தர்ப்பம், ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவரை தரிசனம் பண்றதுக்கு வந்தா. தரிசனம் பண்றதுக்கு வந்த பொழுது அதுல அவளோட வழியில ஒருத்தர் பார்த்தார். அவரும் வந்தார். அவரை பார்த்தோன்னு யோகியார் உள்ள வந்து அவரை மட்டும் நீ மட்டும் இங்கே இரு, மற்றவாள்லாம் ஊருக்கு போகலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டார். அவரை ஒரு நாள் தங்க வச்சார், 2 நாள் தங்க வச்சார். அவர் சண்டைக்கு போனார். உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, 2 நாளா என்னை வந்து இந்த இடத்துல தங்க வச்சிருக்கே, என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் இந்த இடத்துக்கு வெளியில போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி டப்புன்னு கையை பிடிச்சி வெளியில காட்டினார். யூ சீ தட். பார்த்தா யமனுடைய தூதர்கள் அங்க அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காட்டுறாரு. அரண்டு போயிட்டு காலை பிடிச்சுட்டான். அப்ப சொல்றார், மை ஃபாதர் ஹஸ் இன்ஸ்ட்ரக்டட் மீ டு ப்ரொடெக்ட் யூ, தட் இஸ் வை ஐ அம் சாண்டிங் மை ஃபாதர்ஸ் ஹோலி நேம். This beggar cannot do anything. This beggar's father's holy name will do all the miracles. Wait here, I will show you again. Once they are gone, you can go home. அப்படிங்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு நாமா ஜெபிச்சு அவருக்கு காட்டுறார். யமதூதர்கள் எல்லாம் போயிட்டா அந்த ஜீவனை விசர்ஜனம் பண்றார். நீ கிளம்பி போ, உனக்கு இனிமே உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறார். அன்கண்டிஷனல் லவ் யாருன்னு கிடையாது. அங்க வந்துட்டான், தன்னுடைய கிரேஸ் கண்ணுல பட்டுட்டான், அவனை வந்து காப்பாற்றணும். எந்த விதமான தயக்கமும் கிடையாது. இவனை காப்பாத்திட்டேங்கிற ஒரு கர்வமும் கிடையாது. காப்பாற்ற சொல்லியிருக்கார், அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் கிடையாது. காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல ராத்திரி பூரா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். இவர் உட்காந்து அவர் திட்டின்னு இருக்கார். இந்த சாமியார் என்னை பிடிச்சி உள்ள போட்டுட்டார், யாரோ ஒரு பைத்தியக்கார சாமியார்ட்ட மாட்டினுட்டேன்னு இவர் கத்தின்னு இருக்கார். ஆனா இவருடைய உயிருக்காக அந்த சாமியார் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காருன்னா அப்பேற்பட்ட மகான்கள் உலகத்தை
உலகத்துக்கு பிரேமையை மட்டுமே கொடுக்கக்கூடிய மகான்கள். அதனால இதுலன்னா இந்த அர்ஷம் பய உத்வேகத்திலிருந்து விடுபட்டவர்கள். முக்தா அப்படின்னா அவளுக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஹர்ஷ அமர்ஷ பய உத்வேகை இதெல்லாம் துவந்துவங்கள்னு பேர். துவந்துவங்கள்லாம் ஒன்று வந்தா இன்னொன்று வரும். உனக்கு ஆங்கர் இருந்ததுன்னா கண்டிப்பா பயம் வரும். இஃப் சம்படி இஸ் வெரி வெரி ஆங்கிரி டுவர்ட்ஸ் அதர் அண்ட் தட் பர்சன் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ஹிடன் ஃபியர்ஸ்னு அர்த்தம். அவனை கொண்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணணும், அவனை சைக்கலாஜிக்கலா ஸ்டடி பண்ணணும். அதிகமா கோபம் வரவனுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஏமா அதிகமா எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிட்டு இருக்கானோ அவன் உள்ளுக்குள்ள தனிமையில இருக்கான்னு அர்த்தம். இல்ல யார் ஒருத்தன் பேசவே மாட்டேங்கிறானோ அவனுக்கு வெளியில அவனுக்கு மனசு இதுவா இருக்குன்னு அர்த்தம். வெளியில அவனுக்கு உள்ளுக்குள்ள தனிமை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு டூயலிசம். நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள சில பேருக்கு காதுல பேசுற மாதிரி சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், மனசுடைய சப்தம் கேட்டுட்டே இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டா ரெட்டைகள். சுகம் துக்கம், மானம் அவமானம், வெற்றி தோல்வி, ஜனனம் மரணம், லாபம் நஷ்டம். அது மாதிரி ஹர்ஷம் அமர்ஷம், சந்தோஷம் துக்கம். அது ஹர்ஷம் அமர்ஷம்னா சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறது. பயம் உத்வேகம் அப்படிங்கிறது கோபம் பயம். அதே வெளியில வந்தா கோபம், உள்ள வந்தா பயம். மனைவியின் இடத்துல வந்தா அது கோபம், பாஸ் கிட்ட வந்தா பயம் அப்படின்னு தெரியறது இல்லையா? ஒரே செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின்யன் காவாக்கால் என்கிறார் வள்ளுவர். நீ என்னடா அவன் போன்ற மனைவி கிட்ட கோச்சிக்கிறது, பிள்ளைகிட்ட கோச்சு, வாயில்லா பூச்சிகள்கிட்ட கோச்சுண்டு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி பாஸ் கிட்ட போய் கோச்சுன்னா வேலை போயிடுமே. காக்கின்யன் நான் என் பாஸ் கிட்ட கோச்சிக்கவே மாட்டேன் தெரியுமா? இல்ல நான் போலீஸ் கிட்ட எல்லாம் கோச்சிக்கவே மாட்டேன், சொல்லிதான் பாரு, கோச்சின்னு தான் பாரு அப்படின்னு சொல்றா இல்லையா? அதுபோல எங்க கோச்சிக்க முடியுமோ, யாரிடத்துல நம்ம கோபம் செல்லுபடியாகுமோ அவர்களிடத்துல நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் உண்மையான யோகியினுடைய அழகு. அந்த கோபம் அந்த மகான்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறதுனால யஸ்மான்னோத்விஜதே லோகஹ லோகான்னோத்விஜதே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி முக்தோ யஸ் சசமே பிரியஹ. இப்ப எவன் ஒருத்தன் உலகத்தினுடைய துன்பங்களையும் தான் பொருட்படுத்துறதில்லை, அதுபோல தன்னுடைய துன்பங்களையும் தன்னாலையும் உலகத்துக்கு துன்பம் இல்லாம பார்த்துக்கிறார். உலகத்துக்கு இன்ஃபேக்ட் அவர்கள் நல்லதே செய்கிறார்கள். இந்த சுகம் துக்கம், இந்த பயம் கோபம் முதலிய துவந்தங்களிலிருந்து விடுபட்டவர்களாக எவர்கள் இருக்கிறார்களோ அதுதான் நம்ம சொன்னேன். பகவான் ரமணரை பத்தி சொல்லும் பொழுது ரமணருடைய கண்ணுல ஆலம்பால புழிய வந்த பொழுதும் ரமண பகவான் யாரும் தன்னை டிஸ்டர்ப் பண்றா அப்படிங்கிற எண்ணத்துல அவர் காமிச்சிக்கவே இல்லை. அதனால யாரிடத்திலும் யோகி ராம் சுரத்குமாரை பத்தி சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிறவாள்லாம் கல்லெடுத்து அடிச்ச பொழுதும் அவர் யாரிடத்துலையும் அவர் தன்னுடைய கோபத்தை காட்டிக்கவே இல்லை. இப்போ உலகமும் அவரை துன்புறுத்தலை, அவரும் உலகத்தை துன்புறுத்தலை. வேறுபட்ட உலகத்துக்கு அவர் ஒரு பெரிய நலம் விரும்பியாதான் இருந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதனால இது ஒரு உயர்ந்த குணம், ஒரு ஞானியினுடைய குணம் என்று பகவான் அந்த இடத்துல சொல்றார். இப்படி உலகம் துன்புறுத்த முடியாது அப்படின்னு பிரகலாதனை நெருப்புல போட்டும் எது பண்ணினாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. பிரகலாதனை பண்ண முடியல. மீராபாயை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினான் அவருடைய பர்த்தாவான ராணா கும்பா. ஆனா அவ ஒன்னும் அவளை ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில என்ன பண்ணினான்னா கொண்டு அவளை தனியா ஒரு சிறையில வச்சுட்டான். சிறையில வச்சாலும் அங்க கிரிதாரிய பாடிட்டு இருந்தா. அந்த இடத்துல குண்டு போடு, அவளை அப்படியே கொலை பண்ணு அப்படின்னு அவ அங்கேருந்து ஓடி யமுனையில விழ, யமுனை கொண்டு அவளை பிருந்தாவனத்துல சேர்த்துட்டா, கிருஷ்ணன் இடத்துல சேர்த்துட்டான்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனால உலகமும் அவளை துன்புறுத்த முடியாது, அவ வாட்டுக்கு இருந்து. அதனால உலகமும் அவளை துன்புறுத்த முடியாது, உலகத்தையும் அவர்கள் துன்புறுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த ஞானிகளுடைய பக்தனுடைய ஒரு நிலை. எப்படி பிரகலாதன உலகம் இரண்யகசிபுவால ஒன்றும் பண்ண முடியல, திருப்பி இரண்யகசிபுவை ஏதாவது அழிக்கணும் அப்படின்னு பிரகலாதன் முயற்சி எடுத்தானோன்னா கிடையாது. அப்படிங்கிறதுனால இது பக்தனுடைய பெரிய குணங்கள் அப்படின்னு சொல்றார். மேற்கொண்டு சொல்றார், அனபேக்ஷா சுச்சிர் தக்ஷா உதாசீனோ கதவ்யதா சர்வாரம்ப பரித்யாகி யோ மத் பக்த சமே பிரியா. அதனால யஸ்மான் நோத்விஜதே லோகா, எவன் இந்த எவனிடத்திலிருந்து இந்த உலகமானது துன்புறவில்லையோ,
உலகத்துக்கு எவன் பாரமா இல்லையோ, மகான்கள்லாம் ஒரு இடத்துல கூட பாரமா இருக்க மாட்டான். ஒரு குருவி மாதிரி ஒரு குழந்தை மாதிரி போயிடுவா. அதுபோல லோகான் ந உத்விஜதே சயா, லோகமும் யாரை துன்புறுத்த முடியாதோ அப்பேற்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார். நேர சொல்றார், அவனுடைய குணங்களை சொல்றார். அனபேக்ஷா, அவன் உலகத்திலேருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டான். நீ போய் கொடுக்கறியா கொடுக்கலையா ஒன்றும் கிடையாது. அனபேக்ஷா சுச்சிர் தக்ஷா உதாசீனோ கதவ்யதா. அனபேக்ஷா, எதையும் எதிர்பார்ப்பே கிடையாது. எதிர்பார்ப்பு ஆத்துல உட்கார்ந்துட்டு தியாகராஜ சுவாமிகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ராமரை கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப சரபோஜி மகாராஜா ஆள் அனுப்பி, நீங்க என்னுடைய தர்பார்ல பாடணும், என்னுடைய அப்பேற்பட்ட ராஜ ஒரு வைணிகனாக நீங்கள் வரணும், தர்பார் வித்வானாக வரணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கூட அதை உதறி தள்ளுறார், அதை உதறி தள்ளிட்டு இருக்கார். அதனால நான் இந்த பூஜை பண்றேன், ராமர் இப்படி பாடுறேன் அப்படிங்கிறது அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அனபேக்ஷா, அவளுக்கு என்னன்னா ராமரை பாடுறதே எனக்கு பிரயோஜனம், ராமரை பாடுறதே எனக்கு பிரயோஜனம். தியாகராஜ சுவாமிகளுடைய அப்பா, அவருக்கு ராமபிரம்மம் அப்படின்னு பேர். ராமபிரம்மத்தினுடைய சுதடு, ராமபிரம்ம சுதடுன்னு தன்னை சொல்லிக்கிறார். ஒரு நௌகா காவியம் ஒன்று எழுதுறார், பிரகலாத சரித்திரம் எழுதுறார். அதுல சொல்லிக்கிறார், அப்பேற்பட்ட ராமபிரம்மத்தினுடைய சுதடு இந்த தியாக பிரம்மம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அவ அப்பாவுக்கு என்ன பெருமைன்னு ராமரை பார்த்து சொல்றார், ராமா உன்னை பெரிய தியாகி தியாகி தியாகின்னு எல்லாரும் சொல்றா, நீ என்ன தியாகம் பண்ணின, நீ எதை தியாகம் பண்ணின, நீ உன்னுடைய ராஜ்யத்தை தியாகம் பண்ணின. நீ யாருக்கு தியாகம் பண்ணின, உன்னுடைய தம்பிக்கு தானே தியாகம் பண்ணினேன், பரதனுக்கு தானே தியாகம் பண்ணினேன். அதுவும் 14 வருஷம் திருப்பி அந்த ராஜ்யத்தை தம்பி உங்ககிட்ட கொடுத்துட்டான், நீ சக்கரவர்த்தி ஆயிட்ட. ஆனா எங்க அப்பா ராமபிரம்மத்துக்கு அப்ப இருந்த சரபோஜி மகாராஜா ஒரு பெரிய ஒரு திருமாளிகை கொடுத்தார், 2 கட்டு வீடு கொடுத்தார், சாவியை கொண்டு சுண்டி வெங்கட்ரமண காருங்கிற பெரியவர் வீண வித்வான் எங்க அப்பா கிட்ட கொடுத்தார். இது உங்களுக்குன்னு ராஜா கொடுத்துருக்காருன்னா. எங்க அப்பா எத்தகர்னா அனபேக்ஷா, எங்க அப்பா என்ன நினைச்சார்னா, நமக்கு இந்த சின்ன குச்சி கொடுத்தா போதுமே, நம்ம இதுலயே ராமரை வச்சுட்டு எப்பொழுதும் திருப்தியா இருந்துடுவோமே அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க அப்பா அந்த சாவியை அப்படியே மாட்டிட்டார் கூடத்துல. தொட கூட இல்லை, அந்த வீட்டை கூட போய் எங்க அப்பா பார்க்கல. ஒரு நாள் எங்க அப்பா அனுஷ்டானத்துக்கு போகும்பொழுது நானும் கூட போனேன். வழியில ஒரு குடும்பஸ்தன் 4 குழந்தைகளை வச்சுன்னு குளிர்ல நடுங்கி நின்றுருந்தான், கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியோட. அவனை பார்த்து கிருபையோட எங்க அப்பா கேட்டார், என்னப்பா ஏன் ரோட்ல நிக்கிற அப்படிங்கும் பொழுது, சாமி எனக்கு வீடு இல்லை, பணம் கொடுக்க முடியல, என்னுடைய வீட்டுக்காரன் என்னுடைய பொட்டு என்னுடைய சாமான்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டான், அதனால நிர்கதியா நிற்கிறேன் அப்படின்னார். உடனே ராமபிரம்மத்தினுடைய ஹிருதயம் அப்படியே உருகிடுத்து. உடனே தியாகுவை கூப்பிட்டு, தியாகு இங்க வாடா, போய் நம்ம மாத்திரம் இந்த சாவி இருந்ததே அதை எடுத்துன்னு வா. எந்த சாவிப்பா? ராஜா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பங்களா கொடுத்தாலேடா, அதனுடைய சாவி அங்கே மாட்டிருந்தேன், அதை எடுத்துன்னு வா அப்படின்னார். அந்த சாவியை கொண்டு வந்தோடனே அந்த சாவியை அந்த குடும்பஸ்தனிடத்துல கொடுத்து, அப்பா உன் குழந்தை குட்டிகளோட அங்கே க்ஷேமமா இரு, இனிமே அது உன்னோட வீடு. சாமி அது உங்களுக்கு ராஜா கொடுத்ததாச்சே, நான் உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா, நான் உனக்கு கொடுத்துட்டேன். யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒத்தனுக்கு தன்னுடைய அப்பேற்பட்ட ஒரு பெரிய திருமாளிகையை கொடுத்தான் எங்க அப்பா. அப்பேற்பட்ட ராமபிரம்மத்தினுடைய பிள்ளை. அனபேக்ஷா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, உலகம் எதுவுமே கிடையாது. குச்சேலர் கிளம்பினார், இந்த கதை இன்னைக்கு தான் சொன்னேன். குச்சேலர் அதாவது மாமியுடைய பிரேரணையினால திருப்பி மாமி பிரார்த்தனை பண்ணினா, உங்களோட கூட படித்தவர் ஸ்ரீயப்பதி ஜெகத்பதினு சொல்றேளே, போய் தரிசனம் பண்ணக்கூடாதா, அவர் நமக்கு செல்வத்தை அனுகிரகம் பண்ண மாட்டாரா அப்படின்னு இந்த கண்ணனை தரிசனம் பண்ண போகும்பொழுது அவர் நினைச்சுட்டே போறார். என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு அயம் ஹி பரமோ லாபகா உத்தம ஸ்லோக தரிசனம். ஒரு இடத்துல கூட கிருஷ்ணன் இடத்துல எனக்கு இது தேகின்னு கேட்கவே இல்லை. கடைசியில தன்னுடைய இடுப்புல இருந்த அவளை கிருஷ்ணன் எடுத்து சாப்பிட்டானே தவிர, நீ எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டானே தவிர, இவர் கிருஷ்ணன் இடத்துல கடைசி வரைக்கும் யாச்சிக்கவே இல்லை. அனபேக்ஷா, பகவானிடத்துல கூட எனக்கு இது வேணும்னு கேட்க மாட்டார்கள். கம்பீரமா பக்தி பண்ணுவார்கள்.
நீ என்னை எப்படி வைக்கிறியோ அப்படி இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அனபேக்ஷா, எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள். இது ஒரு பெரிய குணம். எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி இருக்கிறது? எது பண்ணினாலும் எதிர்பார்த்து அதுக்கு ரிசல்ட்டை பற்றி திங்க் பண்ணியே பழகி போன என்னுடைய புத்திக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னா, கிருஷ்ணனிடத்துல பக்தி வர பக்தி வர பக்தி வர குரு கிருப்பையினால எல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்ணுவான். கிருஷ்ணன் நமக்கு எது செய்யறானோ அது பெஸ்டா செய்யறதுனால நமக்கு நம்ம செய்யற காரியங்கள்ல கருத்து இருக்குமே தவிர செய்யற காரியத்தினால வரக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு கருத்து இருக்காது. அதுக்காக நல்ல பலன் கிடையாதுன்னு கிருஷ்ணன் சொல்லல. குச்சேலர் போயிட்டு குச்சேலனை வெறும்னு அனுப்பல. ஆனா குச்சேலருடைய ஹிருதயத்துல அபேட்சை கிடையாது. எனக்கு கிருஷ்ணன் என்னை பாத பூஜை பண்ணுவான், என்னை ஆசனத்துல உட்கார வைப்பான், எனக்கு இவ்வளவு சொத்து கொடுப்பான் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துன்னு போயிருந்தா அவர் குச்சேலர் கிடையாது இல்லையா? பகவான் அவரை இது பண்ணாம இல்லையா? பகவானும் கையில கொடுக்கல. பகவான் எப்படி கொடுத்தான்? அப்படிப்பட்டவாளுக்கு மனசுனால கொடுத்தான். அனபேக்ஷா சுச்சிஹி. தன்னுடைய பக்தர்களை பத்தி பகவான் சொல்றான், என்னுடைய பக்தர்கள்லாம் சுத்தமான பியூரஸ்ட். என்னுடைய பக்தர்கள் எங்க இருக்காளோ அந்த இடம் அப்படியே சொக்க தங்கம். என்னுடைய பக்தர்கள்லாம், என் பக்தர்கள் இருக்கிற இடமே பவித்திரமா அப்படிங்கிறான் பகவான். சுச்சிஹி. ஸ்ரீ ராமானுஜர் ஒரு சந்தர்ப்பம் இங்க குலோத்துங்க சோழன் அப்படிங்கிற சோழன், குலோத்துங்கன்னு சொல்ல மாட்டான், அவனை கிருமி கண்டான்னு சொல்லுவா. அவனுக்கு தொண்டையில கேன்சர் எழுந்து புழுத்து செத்து போயிட்டான். ஏன்னா வைஷ்ணவால கொலை பண்ணினான். நிறையா கூரத்தாழ்வானுடைய கண்ணை பிடிங்கிட்டான். வைஷ்ணவத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த சண்டை பயங்கரமான சண்டை ஒரு காலத்துல, ராமானுஜர் காலத்துல ரொம்ப உச்சத்துல இருந்தது. அது அனாவசியம், அதை பத்தி நான் பேசல. ஸ்ரீ ராமானுஜர் கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய காவி உடைய உடுத்திண்டு கங்கை கொண்ட சோழபுரம் போனார் பெரிய நம்பிகளோட. பெரிய நம்பிகள் திரும்பி வரத்துக்குள்ள பரமபதிச்சுட்டார். நம்ம இப்ப சொல்றோமே கொள்ளிடம்னு சொல்றோமே, கொள்ளிடத்துல பரமபதிச்சுட்டார் பெரிய நம்பிகள். ஸ்ரீராமானுஜருடையவே அவர் ஆச்சாரியன். கூரத்தாழ்வானுடைய கண்ணு போயிடுத்து. இவெல்லாம் திரும்பி வரத்துக்குள்ள ராமானுஜர் என்ன பண்ணினார்னா, கூரத்தாழ்வான் மாதிரி குடும்பத்தினர் ஒரு வேஷம் வெள்ளை வேஷ்டி உடுத்திட்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து உயிர் தப்பினார். உயிர் தப்பி மேல்கோட்டைக்கு வர வழி மைசூர்ல இது பண்றதுக்கு முன்னாடி ஊட்டி முதலிய அந்த நீலகிரி பக்கங்களா வரா. அங்க நிறைய சிஷ்யர்களை சம்பாதிச்சுட்டே வரா. வரும்பொழுது அங்க காட்டுல மாட்டின்னு விட்டார். ஐயோ, காட்டுல அலையறார். கூட தாசரதி முதலிய சிஷ்யர்கள் கூட இருக்கார்கள். முதலியாண்டான் அப்படிங்கிற தாசர் கூட இருக்கார். இப்படி இவர்கள்லாம் ஒரு 2-3 வைஷ்ணவர்கள் இப்படி வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, வெகு நாளா பிக்ஷையே கிடைக்கல. எங்கேயோ காட்டுல கனி காய்களை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்கார்கள். ஸ்ரீ ராமானுஜருடைய திருமேனி வாடி போயிடுத்து. உயிர் தப்பினா போதும் அப்படிங்கிற இதுல எங்கேயாவது கர்நாடக தேசத்துல போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கார். போற வழியில ஒரு குடிசை தெரியறது. அந்த குடிசை ஒரு வேடனுடைய குடிசை. அதுக்கு வாசல்ல போய் நிற்கிறார். வாசல்ல போய் நின்னோடனே நாராயண அப்படின்னு குரல் கொடுக்கிறார் தாசர். உடனே உள்ள இருக்கிற வேடு வச்சு வெளியில ஓடி வரா. ஏதோ ஒரு குடும்பம் இருக்கு. அங்க அவ ஒரு தீர்த்தம் கொடுக்கலாம், பாதத்தை அலம்பலாம், இவ்வளவு அரிசி கொடுத்து சமைச்சிங்கோன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, லோகத்திலேயே தாங்கிற ஆதிசேஷன், சாட்சாத் ஆதிசேஷன் வாசல்ல நிற்கிறாரு. என்ன பாக்கியம் அவளுக்கு. உடையவர் போய் நிற்கிறார வாசல்ல, செங்கோல் வச்சு நிற்கிறார். ஆச்சரியமா நிற்கிறார். அவரை பார்த்தோன்னே அவ உள்ளேந்து வந்தா அந்த வேடு வச்சு அவளை கையும் ஓடலை காலும் ஓடலை. இவாளை பார்த்தோன்னே பரம வைஷ்ணவர்களான இவர்களை பார்த்தோன்னே அவளுக்கு ஹிருதயம் திரவிச்சு போயிடுத்து அவளுக்கு. அப்பதான் அவ புருஷன் வேடன் என்ன பண்ணினான், வில்லையும் அம்பையும் தூக்கி கத்தியும் எடுத்துன்னு இதுக்குள்ள போயிருக்கான், காட்டுக்குள்ள போயிருக்கான். போன சந்தர்ப்பத்துல அவன் நினைக்கிறா, இவ 2 பேரையும் சேவிச்சா, தீர்த்தம் கொண்டு வச்சா, காலில் தீர்த்தத்தை ஊத்தினா, சாமி உட்காருங்க சாமி, எத்தனையோ கோடி ஜென்மால பண்ண புண்ணியம், பாக்யோஜயேன பகுஜன்ம சமார்ஜிதேன சத்சங்கமம் சலபத்தே புருஷோயதாவை. உங்களை போன்ற மகாபுருஷர்கள் நம்மாத்துக்கு வந்திருக்கல, வாங்கோ வாங்கோ, ஸ்வாகதம் ஸ்வாகதம். அவளுக்கு தெரிஞ்சவோ, ஏதோ சம்ஸ்காரம் தெரிஞ்சவோ. பாரத தேசத்துல கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாச்சல பிரதேசம் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே தர்மம். சாதுக்கள் வந்தா பாதத்தை அலம்பணும், நாராயண நாமம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும், அவளுடைய குச்சியிலே இவ்வளவு அன்னம் போடணுங்கிறது நம்மளுடைய பாரதிய சம்ஸ்கிருதி இல்லையா? அதனால அது தெரியாதவாளே கிடையாது. அதனால அவரை சேவிச்சு உள்ள கூப்பிட்டு வாசல்ல திண்ணையில உட்கார்ந்துருக்கார்.
ஸ்ரீராமானுஜர் அவன் புருஷன் இல்லைங்கிறதுனால அவள் இடத்துல ஒன்றும் பேசலை. உள்ளே போயிட்டு கதவு கிட்ட நின்று தன் பர்த்தா வராரா, இன்னைக்கு கொஞ்சம் பிக்ஷை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் புருஷன் வந்து வரிக்கணுமே, அவளை வாங்கோன்னு சொல்லணுமே, அவன் ஏதாவது கொண்டு வரணுமே கையில். அப்படிங்கும் பொழுது அவளுக்கு மனசை அடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு போயிருக்காரே, எங்கேயாவது ஏதாவது ஒரு முயலையோ ஒரு மானையோ அடித்து கொண்டு வந்தாருன்னா அந்த மாம்சத்தை இவருக்கு எப்படி போட முடியும்? இவாள்லாம் வைஷ்ணவ சாதுக்களாச்சே, இவா சாப்பிட மாட்டாளே, இவாளுக்கு ஏதாவது இவ்வளவு கிழங்கு, இவ்வளவு காய்கனிகள், இவ்வளவு பழங்கள் ஏதாவது கொண்டு வந்தாருன்னா அதை அலம்பி இவாளுக்கு சமர்ப்பிக்கலாமே அப்படின்னு நினைச்சுட்டு அவ பெருமாளை நினைச்சுட்டு கதறா, பெருமாளே எனக்கு வந்து தெய்வத்தை எங்காவது வாசல் அருகி கொண்டு வந்துட்ட, அவளுடைய வயத்துல இவ்வளவு பிக்ஷை பண்றதுக்கு எனக்கு நீ பாக்கியப்பட்ட. வெளியில இருக்கிறவர் யாரு இல்லையா, ஏற்பட்ட ஸ்ரீராமானுஜர், அவர் தெரியாதா? அவர் திருச்சிட்டே சாம இருக்கார், சுச்சிகி, ஒரு அபேட்சை கிடையாது, உட்காந்துருக்கார் வாசல்ல. என்ன ஆறுது அப்படின்னா, இங்க தானே இருக்கார். அவ பர்த்தா ஸ்ரீராமானுஜர் தரிசனம் பண்ணினானா இல்ல ஸ்ரீராமானுஜர் ஆத்துக்கு வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அவன் காட்டுக்கு போறான், அன்னைக்கு ஒரு மிருகம் கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அப்படியே சில மிருகங்களை அடிக்கலாம்னு போகும்பொழுது அந்த மிருகங்கள் மேல அவனுக்கு அறியாம கிருப்பை வருது, ஜீவகாருண்யம் வருது. ஒரு வேடனுக்கு ஜீவகாருண்யம் வருது. அந்த முயலை பார்க்கும்போது, ஐயோ அந்த முயலை அடிச்சுட்டேன்னா அந்த குஞ்சு முயல்லாம் திண்டாடுமே, அந்த மானை அடிச்சுட்டேன்னா அதனோட அம்மாமான் அழுமே, அப்பாமான் அழுமே, புருஷன்மான் அழுமே, பெண்மான் அழுமே அப்படின்னு வருது. கடைசியில பார்த்தா மத்தியானம் 12 மணி வரைக்கும் அங்க அலையறான், இங்க அலையறான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. கடைசியில் அவன் ஆலோசனை பண்றான், நான் ஏன் இப்படி அன்ஃபிட் ஆயிட்டேன், என்னால ஏன் வேட்டையே ஆட முடியல அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி பார்க்கறான். உடனே அவனுக்கு மனசுல தோன்றது, இந்த உலகத்துல இவ்வளவு செடி கொடிகள், இவ்வளவு காய்கனிகள் இருக்கே, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உயிர் வாழலாமே, ஏன் நம்ம வந்து இந்த மிருகங்களை அடிக்கணும்? அதனால இனிமேலேருந்து நம்ம வந்து இந்த மிருகங்களை அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா, நேர போய் அங்க ஒரு சொனை இருந்தது, அதுல ஸ்நானம் பண்ணினா. உடனே சுவாமியை வேண்டின்டான், பெருமாளே நான் வந்து இனிமே வந்து வேட்டை தொழில ஆடலை, நான் இந்த காட்டில் இருக்கக்கூடிய காய்கனிகளையே சாப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையை மாத்துறேன், எனக்கு நீங்க கிருபை பண்ணுங்கோ அப்படின்னு தோணித்து அவனுக்கு. உடனே ஸ்நானம் பண்ணினா, கிடுகிடுன்னு அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் பறிச்சான், கையில எடுத்துட்டான். தன் மனைவி கிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தா, அவ்வளோ வாசல்ல நின்று நாராயண நாராயண நாராயணன் சொல்ல, அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரியவா ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் நாராயண ஸ்மரணம் பண்ண, அங்கேருந்து கையில பழத்தோட ஓடி வரதை பார்த்தோன்னா அவளுக்கு எப்படி இருக்கும்? உடனே வந்து அவர்களுடைய பாதத்துல விழுந்து சமர்ப்பிச்சு, அப்பதான் அவ 2 பேருக்கும் புரிஞ்சுது, கார்த்தால ஒரு தெய்வம் நம்ம மாத்து வாசல்ல வந்து உட்கார்ந்தது, இந்த மகாத்மாவனுடைய கட்டாட்சத்தினால இந்த இந்த சன்னிவேஷமே பவித்திரமாயிடுது. சுச்சி, சுச்சி பியூரஸ்ட், எல்லா தாட்ஸையும் கிளீன்ஸ் பண்ணிடுவார். அவரை நினைச்சாலே கிளீன் பண்ணிடுவார். தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபந்தி. ஸ்ரீராமானுஜர் கிளம்புறார், பின்னாடி முதலியாண்டான் அப்படிங்கிற சிஷ்யரும் போறார். தொண்டனூர்னு ஒரு க்ஷேத்திரம் இப்ப கூட இருக்கு, மேல்கோட்டைக்கு போற வழியில தொண்டனூர்ல ஏரி இருக்கு. அந்த தொண்டனூர் ஏரியில, தொண்டனூர் அந்த ஊர்ல ஒரு காலத்துல ஃபுல்லா ஜெயினர்கள் தான் இருந்தா. அவர்கள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டான், அப்படியே இருந்துட்டு இருந்தா. ஸ்ரீராமானுஜர் போய் அவள் இடத்துல வாக்குவாதம் பண்றார். அவர்களை நல்லபடி திருத்தி பெருமாள் சரணத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்றார். கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆச்சு, மாறுற மாதிரி தெரியல. அவர்கள்லாம் இந்த ஊர்லயே தங்கியிருக்கார். அவள் அப்படியே விட்டுட்டு போக முடியாத, எல்லாம் ஏதோ வெளியில வரும்போது உடைய உடுத்தின்னு வருது, ஆத்துக்கு போனா எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிற்கிறது. கேட்டா அந்த மதத்துல அவ சொல்றா, உடம்புல துணி இல்லாம இருந்தா காமங்கள்லாம் குறையும் அப்படின்னு சொல்றா அவள்லாம். இப்ப ஸ்ரீராமானுஜர் கேட்டார், அப்படின்னா இந்த நாய் இந்த கழுத பண்ணிலாம் ட்ரெஸ் போட்டுக்கிறது இல்ல, அதுக்கெல்லாம் காமம் இல்லைன்னு ஆயிடுமா? அதெல்லாம் குட்டி போடுறது இல்லையா? அதனால காமங்கிறது மனசை பொறுத்த விஷயம்டா, அதனால இதெல்லாம் அநாகரிகமான செயல், முதல்ல இதை விடுங்க என்று சொல்ற. அவர்கள் கேட்கல, ஆலோசனை பண்ணினார். இது வந்து ராமானுஜர் நினைக்கிறார், இது நம்ம செய்யற காரியம் இல்லை, இது நம்ம செய்ய வேண்டிய காரியம் இல்லை, இது நம்ம சிஷ்யன் ஒத்தனால ஆகும் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டார். சொல்லல. உடனே பக்கத்துல நிற்கிறார். முதலியாண்டான்னு பேரு, தாசரத்தின்னு சொல்லுவா, ரொம்ப பெரியவா. தாசரதி இங்க வாப்பா, அடியே இந்த ஊர்ல ஜனங்கள்லாம் எங்க அவளுடைய சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் எங்க ஜலம் எடுக்கிறான்னு பாரு,
அந்த இடத்துல போய் உன்னுடைய பாதங்களை நினைச்சு அங்க ஒரு ஸ்நானம் பண்ணி இன்னைக்கு சாயம் அனுஷ்டானம் அங்க பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்லாம் கேட்கல தாசரதி, கிளம்பிட்டார். கிட்டு கிட்டு கிட்டுன்னு வந்தார். அந்த படித்துறையெல்லாம் பொம்மநாட்டிகள்லாம் ஜலம்லாம் சேர்ந்துவா இல்லையா, அவள்லாம் போற இடத்துல இறங்கி தன்னுடைய திருப்பாதங்கள் அதில் நினைச்சார். சாயங்காலம் அனுஷ்டானங்களை பண்ணினார். ஆத்துக்கு வந்துட்டார். அவர் எந்த குளத்துல தன்னுடைய பாதத்தை நினைச்சாரோ அதை இந்த பொம்மநாட்டிகள்லாம் அந்த தீர்த்தத்தை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய பாத தீர்த்தத்தை எடுத்துட்டு போயிட்டார். ஆத்துல கொண்டு வச்சுட்டா. ராத்திரி எல்லாரும் ஜலம் குடிச்சா, சமைச்சா. காத்தால எழுந்தா அவளுக்கெல்லாம் மைண்டு கிளியரா இருக்கு. அப்ப அந்த பொம்மநாட்டிகள்லாம் புருஷால்கிட்ட சொல்றா, நம்ம ஊருக்கு ஒரு சாமி வந்திருக்காரு, 30 நாளா போராடுறார், நம்ம க்ஷேமமா இருக்கணும்னு சொல்றார். நீங்கள்லாம் இந்த மாதிரி அவரிடத்துல போய் சண்டை போட்டு இருக்கல, நாகரிகம் இல்லாம. அவர் என்னமோ எங்களுக்கெல்லாம் தோன்றது அவர் நம்மளுடைய நல்லதுக்காக வந்திருக்கார், அதனால அவரை நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னு பொம்மநாட்டிகள்லாம் சொல்ல, உடனே அந்த புருஷர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ஆமோதிக்கிறோம்னு சொல்ல, அங்க சோகால்டு பண்டிதர்கள்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவளும் இந்த தீர்த்தத்தை குடிச்சதுனால சித்த சுத்தி ஏற்பட்டு உடனே எல்லா ஜனங்களும் உடுத்தின்னு ஸ்ரீராமானுஜருடைய திருவடிகளில் விழுந்தா. அத்தனை பேரையும் அழைச்சுன்னு அந்த குளத்துல குளிப்பாட்டி அத்தனை பேருக்கு திருமண் காப்பு விட்டு தாசநாமம் பண்ணி பெருமாளுடைய சரணத்துல கொண்டு சேர்த்து அந்த கிராமத்தையே தொண்டனூர் அப்படிங்கிற கிராமத்தை உண்மையான தொண்டனூரா பண்ணினார். அப்ப ஸ்ரீராமானுஜர் சொல்றார், 30 நாள் முயற்சி பண்ணி ஆகாத விஷயம் தாசரதி, நீ போயிட்டு வந்தோன்னா ஆயிடுத்து பாத்தியா அப்படின்னார். தாசரதி உடனே காலில் விழுந்து சொன்னார், என்னை கொண்டு இந்த லீலையை செய்யணும்னு தேவரீர் சங்கல்பிச்சீர், தேவருடைய சங்கல்பம் சத்தியம் அப்படின்னு குருநாதருடைய திருவடிகளை பிடிச்சுன்னு கதறார். சுச்சி, அந்த தாசரதியினுடைய திருவடிகளே நமக்கு கத்தி இல்லையா. முதலியாண்டா தன்னுடைய திருப்பாதங்களை போய் அந்த குளத்துல நினைச்சார், சித்தத்துல சுத்தி வந்துருக்க, அந்த ஊரே திருந்தி விட்ட. பொய்யா இது கதையா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை என்ன இது? சரித்திரம்னா இது? சுச்சி பகவான் சொல்றான், என்னுடைய பக்தர்கள் சுச்சியா இருப்பார்கள், என்னுடைய பக்தர்கள் லோகத்தை பவித்திரம் பண்ணுவார்கள். அதுபோல ஹரிதாஸ், சுவாமி ஹரிதாஸ் அவருடைய கதை சொல்லியிருக்கேன். சுவாமி ஹரிதாஸ் மேல பொறாமப்பட்டு ஒரு அழகான ஒரு கணிக்கை, ஒரு தாசியை அனுப்பினார். நல்ல யுவத்தியர். ஹரிதாஸ் இருக்கிற குடிசைக்கு வெளியில போய் இரு, ஹரிதாஸோட தங்கு, அவனை மயக்கு அப்படின்னா. ஹரிதாஸ் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, உட்காந்துட்டே இருக்காவோ. ஹரிதாஸ் போறார் வரார், ஜபம் பண்றார், நாமா சொல்றார். இவளை ஒரு பொம்மநாட்டி உட்கார்ந்துருக்கா அப்படின்னு பார்க்கவே இல்லை. 4 நாள் ஹரிதாஸ் சொல்ற ஜபத்தை கேட்டுட்டு நாமாவை கேட்டுட்டே இருந்தா இல்லையா இவ. 5ஆவது நாள் அவளுக்கே விக்கி அழுக வந்தது. உடனே ஹரிதாசனுடைய காலில் போய் விழுந்து, உங்களை கெடுக்கிறதுக்காக வந்தேன், ஆனா என் புத்தி நல்ல வழியில மாறிடுத்தோ, எனக்கு ராமநாமத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு வாங்கினுட்டா சுச்சி. பேர்பட்டவர்கள், மனசினாலையும் சரீரத்தினாலையும் எல்லா விஷயத்திலையும் பரம பவித்திரமானவர்கள். அது மட்டும் இல்ல, நம்மளைய தீர்த்தங்களைய தீர்த்தானி குருவந்தி ஸ்ரீபாகவதம் சொல்றது. ஒரு தீர்த்தமானது பாகவதனால. ஒரு பரம ஞானி ஸ்நானம் பண்ணினார்னா அப்பதான் கங்கையாரா, யமுனையாரா, காவேரியாரா, தீர்த்தானி குருவன், தீர்த்தி குருவன் அப்படின்னு ஸ்ரீபாகவதம் சொல்றது. அதுபோல ஸ்ரீராமானுஜருடைய சிஷ்யர்கள்ல சுச்சிஹி அப்படின்னா ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீராமானுஜருடைய சரித்திரத்துல பிள்ளை உறங்காவில்லி தாசர் அப்படின்னு ஒரு பக்தர், ஸ்ரீராமானுஜருடைய சிஷ்யர். அவர் நல்ல மல்லர். அவர் பிள்ளை உறங்காவில்லி அப்படின்னு சொல்லுவா, தனுர்தாசர் என்று சொல்லுவா. அவர் பக்கத்துல இருந்த ஒரு க்ஷேத்திரத்தினுடைய ராஜா அகலங்க சோழன் அப்படிங்கிற ராஜாவினுடைய பாடிகார்டா இருந்தார். அவர் ஸ்ரீரங்கம் வந்தார். ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் பார்க்கறதுக்காக வந்தார். அவருக்கு ஒரு காதலி இருந்தா, பொன்னாச்சி அப்படின்னு பேர். அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கல அவளை. காதலி 2 பேர், காதலன் காதலி அழைச்சுன்னு வந்தா. இந்த உற்சவத்துக்கு தான் வந்தார். அவள் முன்னாடி நடந்து போக, இந்த நல்ல மல்லன், நல்ல குண்டான், நல்ல 100 பேர் வந்தாலும் தூக்கி போட்டு அடிக்கக்கூடிய பலசாலியான இந்த பிள்ளை உறங்காவில்லின்னு பேர் அவர்.
அவர் என்ன பண்ணினார்னா கையில் கொடையை எடுத்துட்டு பின்னாடியே அந்த பொன்னாத்தாளுக்கு கொடை பிடிச்சிட்டே போகிறார். இவ்வளோ நல்ல குண்டன், அவ்வளோ இவ்வளோ வசரந்தான் இருக்கா, அழாக்கு மாதிரி இருக்கான், அவளுக்கு கொடை பிடிச்சுட்டே போகிறார். இது ஒரு தீரமான புருஷன் செய்கிற செயல் இல்லையே. ஸ்ரீராமானுஜர் மடத்தில் இருக்கார். ஸ்ரீராமானுஜருடைய கட்டாட்சம் 1000 பேர் இருக்கும் பொழுது பிள்ளையுறங்காவில்லி மேலே விழர். என்ன காரணம் அப்படின்னா சுத்தர், ஹிருதயத்தில் சுத்தி உள்ளவன். அதனால மகானுடைய கட்டாட்சம் சுலபமாக அந்த கூட்டத்தில் அவனுக்கு கிடைச்சது. உடனே சிஷ்யர்கள்ட்ட சொல்கிறார், அது போடுற அந்த குண்டம், அந்த குண்டனை கூட்டணும். ஆச்சரியமாக இருக்கான்டா அவன். யாரோ ஒரு பொம்மநாட்டி இப்படி இப்படி ஆட்டி ஆட்டின்னு போகிறா, இவன் பின்னாடி கொடையை பிடிச்சுட்டே போகிறான். யார் அவனை கொண்டு வா அப்படின்னொன்னே சிஷ்யர்கள்லாம் போய், அப்பா இங்கே வாப்பா எங்கள் குருநாதர் கூப்பிட்றார் அப்படின்னு வந்துட்டான். பெரியவாளிடத்தில் ஒரு மதிப்பு. உடனே பொன்னாச்சியும் பிள்ளை உறங்காவில்லையும் சேவிக்கிறான். உடனே இருக்கட்டும், இது யாரு, நீ யாரு, எங்கே போகிற? அவன் சொன்னான், சாமி நான் பாடிகார்டு, மெய்காப்பாளர் சோழராஜாவுக்கு. இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 10 பேர் ஒரே சமயத்தில் வீரர்கள் வந்தாலும் அவளை சமாளிக்கக்கூடிய உடல் வலிமை உள்ளவன். ஆனால் இந்த பொன்னாத்தாளுடைய கண் அடியை என்னால் தாங்க முடியாது. அவளுடைய கண் அவ்வளவு அழகு, அதில் நான் சொக்கி போயிருக்கேன், அதனால அவளுக்கு நான் கொடை பிடிக்கிறேன் அப்படின்னு உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டான். ஓப்பனாக சொல்லிவிட்டான் அவள்கிட்ட. ஸ்ரீராமானுஜர் சொன்னார், சபாஷ், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்ன காரணம்னா நீ ஆர்ஜவத்தோட இருக்க, உன்னுடைய உள்ளத்தை நீ மறைக்கல. சரி, அப்ப சொன்னார், இவளுடைய கண்ணு தான் உலகத்திலேயே அழகுன்னு முடிவு பண்ணிட்டியா, இல்லை இதை விட ஏதாவது அழகான கண்ணு இருக்குன்னு நினைக்கிறியா? சொன்னா, உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இவளுடைய கண்ணை விட அழகான கண் எதுவும் கிடையாது. நான் உனக்கு அதை காட்டிட்டேன்னா? உடனே அவன் சொன்னா, நீங்க காட்டிட்டேன்னா இனிமே குலத்தோட உங்களுக்கு நான் அடிமை. அப்படியா? சரி. ஸ்ரீராமானுஜர், நீ சொன்னது சத்தியம் தானே? சத்தியம் சுவாமி, பொன்னாத்தா மேல சத்தியமா சொல் அப்படின்னார். உடனே பிள்ளை உறங்காவில்லையே கையை பிடிச்சி அழைச்சுன்னு போனார். உடையவர் கிடுகிடுன்னு பின்னாடியே வந்தான். அங்கேருந்து கொண்டு போய் பெரிய பெருமாள் சன்னதி முன்னாடி நிறுத்தி காட்டுறது ஸ்ரீராமானுஜர். அங்க படுத்துட்டு இருக்கிறது சாட்சாத்து பெரிய பெருமாள். அப்படி காட்டினா அந்த பறந்து விரிந்து செவ்வரியோடி அந்த கண்கள், தாமரை கண்கள், பச்சைமா மலைவோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா. கமலச்செங்கண், செங்கண் மால் அப்படிங்கிற அந்த பெருமாளுடைய அந்த கண்களை அப்படி காட்டினோன்ன அந்த கண்ணை பார்த்தான். ஹா அப்படியே நின்றான். தியானம் போனான். சாயங்காலம் வரைக்கும் அப்படியே நிற்கிறான். அந்த கண்ணையே பார்த்து நிற்கிறான். எவ்வளோ அழகா இருக்கு. மறந்து போயிட்டான். டைம் இல்லை, உடம்பை பற்றி ஞாபகம் இல்லை, பொன்னாத்தாளை பற்றி ஞாபகம் இல்லை. ஸ்ரீராமானுஜர் தெரிஞ்சு போயிடுத்த, பெருமாள் இவனை பிடிச்சுட்டாருன்னு தெரிஞ்சு போயிடுத்த. ஏன்னா அவர் தானே கொண்டு ஒப்படைச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஸ்ரீராமானுஜர் உபய விபூதியும் தன்னிடத்துல உடையவர் ஒப்படைக்கும் பொழுது பெருமாள் ஏற்றுக்க மாட்டேன் நான் சொல்லுவார். எப்ப உடையவருடைய கட்டாட்சம் இவன் மேல விழுந்ததோ அப்பவே அவன் கரையேறிட்டான். அப்புறமா அழிச்சுன்னு வந்தா குலத்தோட அடிமேன்னு காலில் விழுந்துட்டான். அன்னிலேருந்து பிள்ளை உறங்காவில்லி மேல ஸ்ரீராமானுஜருக்கு அப்படி ஒரு பிரியம். என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஸ்நானத்துக்கு போகும் பொழுது அங்க பிராமணால் தன்னுடைய சிஷ்யர்கள் தாசரதி, அது மாதிரி கோவிந்தன், அவளெல்லாம் கூட வருவா. அவளெல்லாம் பிடிச்சின்னு போவார். அங்கேருந்து உள்ள ஸ்நானம் முடிச்சு வரும் பொழுதே வெளியில மடி உடுத்தின்னு தானே வருவார். மடி உடுத்தின்ட்டு ஸ்ரீசரணம் இட்டுண்டு வெளியில வரும்பொழுது பிள்ளை உறங்காவில்லி அப்படின்பார். பிள்ளை உறங்காவில்லி அங்கேருந்து அடியேன் அப்படின்னு ஓடிடுவான். அவனை பிடிச்சுன்னு வருவார். எல்லாருக்கும் மனசுல ஒரு எண்ணம், என்னது இது, அவன் பிராமணனும் இல்லை, அவன் பெரிய சுச்சிருச்சியாவும் இல்லை, ஆனா இவர் அவனிடத்துல இவ்வளவு பிரேம வச்சு அவனுடைய கையை பிடிச்சுக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறான். ஸ்ரீராமானுஜருக்கு இது தெரியும். இருந்தாலும் பிள்ளை உறங்காவில்லியினுடைய வைபவத்தை லோகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சா. ஒரு நாள் என்ன பண்ணினார் அப்படின்னா, சாயங்காலம் அவன் இவருடைய உபன்யாசங்கள்லாம் காலக்ஷேபங்கள்லாம் முடிஞ்சு கிரகத்துக்கு போற சமயத்துல பிள்ளை உறங்காவில்லி இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு 4 சிஷ்யர்களை அனுப்பி நீ பிள்ளை உறங்காவில்லியினுடைய வீட்டுல போய், அவள் மனைவி பொன்னாத்தா இருப்பா,
அண்ணாச்சியினுடைய அவ்வளவு நகைகளையும் அவளுடைய உடம்புலேருந்து கழட்டிட்டு உள்ளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ எடுத்துன்னு வந்து மூட்டை கட்டி என்னுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உக்ரான அறையில கொண்டு வச்சிருக்கோன்னா. இந்த சிஷ்யர்கள்லாம் ஆத்துக்கு போனா கதவை திறந்தா, இவன் வர டைமா இருக்கிறதுனால அவ திறந்து வச்சுட்டு ஊஞ்சல்ல படுத்துட்டு இருந்தா. கண்ணை திறந்து பார்த்தா ராமானுஜருடைய சிஷ்யர்கள் வரார்கள். உடனே அவன் என்ன பண்ணினான்னா, யாரோ திருடுறதுக்கு தான் வரா, ஆனா ராமானுஜருடைய சிஷ்யர்கள் வரா, அதனால நம்ம பேசாம கம்முன்னு இருந்துருவோம் அப்படின்னு கண்ணை மூடின்னு படுத்து விட்டான். அவர்கள் வந்து எல்லா சாமான்களையும் எடுத்துட்டார்கள். அப்புறமா இவருடைய நகையெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காள். இவருடைய மூக்குத்தியை கழட்டி, தோடை கழட்டி, ஒரு கை வளைய கழட்டினா அவன் என்ன பண்ணினா அப்படின்னா, ஒரு பக்கத்தை மட்டும் கழட்டின்னு போய் என்ன பண்ணுவா, இன்னொரு பக்கமும் கழட்டட்டுமேன்னு சொல்லிட்டு அவ அப்படி திரும்பி படுத்துட்டான். திரும்பி படுத்தணும்னா அவர்கள்லாம் அவ எழுந்துன்ற போறாளே அப்படின்னு ஓடிவிட்டார். கொண்டு ராமானுஜரிடத்தில் சமர்ப்பித்தார்கள். ராமானுஜர் பிள்ளை வரங்காவிலேயே நீ ஆத்துக்கு போ அப்படின்னு அனுப்பினார். பிள்ளை வரங்காவிலேயே ஆத்துக்கு வந்துட்டார். ஆத்துக்கு வரும்பொழுது தன்னுடைய பொன்னாச்சியை பார்த்து கேட்கிறார், என்னடி இது, ஒரு பக்கம் மட்டும் உனக்கு வந்து நகை இருக்கு, ஒரு பக்கம் நகை இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சொல்றா, ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யர்கள் வந்தார்கள், நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களையும் மூட்டை கட்டி, ஆஹா பாக்கியம்னா ஸ்ரீராமானுஜருடைய சிஷ்யர்கள் எடுத்துன்னு போனாளா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய ஏண்டி ஃபுல் நகையை உனக்கு எடுத்துன்னு போல அப்படிங்கும் பொழுது நான் படுத்துட்டு இருந்தேன், ஒரு பக்கம் நகையை கழட்டினார்கள், நான் உடனே அடுத்த பக்கம் கழட்டிக்கிட்டுமேன்னு சொல்லி திரும்பி படுத்தேன், அவர்கள் நான் எழுந்துன்ற போறேன்னு நினைச்சிட்டு ஓடி போயிட்டார்கள் அப்படின்னு அவளை ஓங்கி அரைஞ்சான் பிள்ளை வரங்காங்க. என்னமாடி இது என்னோட நகை, இது என்னோட உடம்பு, இதை நான் திரும்பி படுத்துட்டு அவளுக்கு கொடுக்குறேங்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்து, நான் உடையவருக்கு அடிமை, நீ எனக்கு அடிமை, நம்ம 2 பேரும் உடையவருடைய சொத்து, அப்போ ஒன்னு அவர்கள் பணம் புரட்டுற மாதிரி புரட்டினாலும் நீ அவர்களிடத்துல வழங்கி கொடுத்துன்னு படுத்துட்டு இருந்திருக்கணுமே தவிர, அது என்ன என்னுடைய காதில் இருக்கிறத இந்த காதில் இருக்கிறத அவன் கழட்டிக்கட்டும்னு உனக்கு என்னடி ஒரு உரிமை யாரடி கொடுத்தது அப்படின்னு ஒன்னே பின்னாடியே சிஷ்யர்கள், திருடின சிஷ்யர்களை அனுப்பினார் இல்லையா, அவ வந்து பார்த்துட்டு உடையவரிடத்துல இந்த கதையை சொன்னான். உடையவரிடத்துல வந்து சொன்னார்கள். அப்பதான் சொன்னார் உடையவர், அவனுடைய ஹிருதயம் சுச்சி, சர்வத்தையும் என்கிட்ட அர்ப்பணம் பண்ணியிருக்கான், தன்னுடைய அவ்வளவு உயிர் காதலி அவோ, யாரோ வேற புருஷர்கள் போய் அவளை தொடரான்னா கோபம் வர வேண்டி இருக்க, தன்னுடைய பத்னியின் இடத்துல என்ன சொல்றான், உனக்குங்கிற நான் உள்பட நீ உள்பட உடையவருடைய சொத்துங்கும் பொழுது நம்மை சொத்தாக உடையவன் அந்த அப்பேற்பட்டவர் ஸ்ரீராமானுஜருங்கும் பொழுது அவர்களுடைய சிஷ்யர்கள் வந்தா கொடுக்கறத விட உனக்கு என்னடி வச்சுட்டு கிடக்கு அப்படின்னு பிள்ளை உறங்காவில்லி சொன்னான்னு எல்லாரும் வெக்கி தலைகுனிந்தார்கள். சுச்சிகி அப்பேற்பட்ட பக்தன், அப்பேற்பட்ட பக்தன்னா பக்தன் தான், அஷடம் மாதிரி இருப்பான், குடும்பத்துல தான் இருப்பான், ஆனா உடையவருடைய குரு கிருபையினால ஞானம் சம்பவிச்சான். அந்த ஞானம்ங்கிறது எங்கன்னா அந்த வந்த சமயத்துல படிச்சுன்னு அந்த ஞானமானது அவர்களுக்கு சுடர் விடுறது இல்லையா, அதனால சுச்சிகி, சுச்சிகின்னா அவ்வளவு பியூர், அவ்வளவு பியூர். அது மாதிரி வீர சிவாஜி, வீர சிவாஜி ஒரு சந்தர்ப்பம் பல கோட்டைகளை ஜெயிச்சுன்னு வந்தான். பல கோட்டைகளை ஜெயிச்சுன்னு வரும்பொழுது ஒரு சந்தர்ப்பம் நிறைய அங்கேருந்து, எப்பொழுதுமே வீர சிவாஜியினுடைய ஆர்டர், ஏதாவது முஸ்லீம் ராஜாவை ஜெயிச்சா அங்க வந்து அவர்களுடைய பொருளெல்லாம் சூறையாட மாட்டான், அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் வந்து எதுவும் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான், அப்படியே விட்டுடுவான். அதுதான் வந்து சமர்த்தருடைய ஆர்டர், சனாதன தர்மம், அது பண்ணக்கூடாது. முஸ்லீம் ராஜாக்கள் அதை வந்து அதை தான் பண்ணுவாவா, அவளுடைய தர்மம் அது. இந்த ராணி, முஸ்லீம் ராணி ரொம்ப பேரழகிய, அந்த ராஜாவை ஜெயிச்சுட்டான் சிவாஜி. ஜெயிச்சோன்னு இந்த வீரர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா, அந்த ராணியினுடைய அழகை கேள்விப்பட்டு ஒருவேளை வீர சிவாஜிக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு நினைச்சுட்டு அவளை ஒரு பல்லாக்குல வச்சு கூப்பிட்டு வந்துட்டார், சிவாஜி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். சிவாஜி வெற்றி செயலை கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து பார்க்கும்பொழுது இது என்ன பல்லாக்கு அப்படின்னு கேட்கிறார் வீர சிவாஜி. உடனே பேர்பட்ட சத்ரபதி மகாராஜுக்கு எங்களுடைய காணிக்கை, அன்பு காணிக்கை அப்படிங்கிறார். என்னடா அன்பு காணிக்கை அப்படின்னு சொன்னோன்னே, அந்த சுல்தானுடைய பீவி, உலகத்திலேயே பிரசித்தமான அழகி, அவளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஆளை உருகினான். என்னமாடா அப்படி பண்ணினேன் அப்படின்ட்டு நேர போனான் வீர சிவாஜி. அந்த பல்லாக்க நான் 3 தடவை பிரதட்சணம் பண்ணினா, அந்த பீவியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். தாயே, எங்க அம்மாவும் நீனும் ஒண்ணு, எங்க அம்மாவும் நீனும் ஒண்ணு, நீ ராஜ்யத்துல சுதந்திரமா இருக்கலாம், நீ எங்க போகணும்னு சொல்லு, என்னுடைய வீரர்கள் உன்னை பாதுகாப்பா கொண்டு விடுவார்கள்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பாவுடைய ஊர்ல அவளை கொண்டு விட்டான் சிவாஜி. சுச்சிஹி,
அப்பேற்பட்ட ஞானம் உடையவர்கள், குருநாதருடைய கிருபையினால் அப்பேற்பட்ட ஞானம் சம்பவிச்சவர்கள். பகவான் சொல்றான் அனபேக்ஷகாம் சுச்சிஹி. இப்படி ஆச்சரியமான சுச்சிஹி 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 அப்படியே சொல்லிட்டு இருக்கலாம். அனபேக்ஷகாம் சுச்சிர் தக்ஷஹா. சுச்சிஹி தக்ஷஹா. அது மட்டும் இல்ல, தக்ஷஹா அப்படின்னா என்னன்னா மிகுந்த புத்திசாலி, எப்பொழுதும் புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம்னா ஸ்மார்ட்னஸ் கிடையாது. எப்பொழுதும் அவர்களுடைய லட்சியமானது பரமார்த்த விஷயத்திலேயே நிலைச்சிடும். அது ஸ்ரீரா ஆஞ்சநேயரை போல. ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார்? ஆகாச மார்க்கமா கிளம்பும் பொழுது வழியில மைனாகம்ங்கிற பர்வத்தம் வந்தது. அந்த மைனாகம்ங்கிற பர்வத்தத்தை அன்பா தடவி கொடுத்தார், ராமநாமம் சொன்னார், அதை ஜெயிச்சார். அதுக்கப்புறமா சுரசேங்கிற நாகமாதா வந்தா, அவளை புத்திசாலித்தனத்தினால பராக்கிரமத்தினால அவளை புத்திசாலித்தனத்தினால ஜெயிச்சார். அவர் பெருசா வாயை தொடக்கும் போது சின்ன அனுமாரா உள்ள போய் வெளியில வந்துட்டார். அதுக்கு அடுத்தபடியாக சிம்மிகேன்னு ஒருத்தி வந்தா, அவளை பராக்கிரமத்தினால வீரத்தினால ஜெயிச்சார். அதுபோல லங்கினி வந்தா, லங்கினியை ஒரு குட்டு குட்டினார், லங்க பூரா தேடினார், மனசு சோர்ந்து போனார். அப்ப தன்னுடைய மனசை தன்னுடைய ஒரு ஆத்ம நம்பிக்கையினால தன்னுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணினார். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒத்த உயிரோட இருந்தாதான் ராமகாரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த பர்பஸ்ஃபுல் லைஃப், அந்த பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தக்ஷஹா. அதுக்கப்புறமா அங்க போய் உட்காந்துக்கிறார். அங்க போய் உட்காந்துக்கும் பொழுது சீதா பிராட்டி தூக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது சீதையின் இடத்துல நேர இப்போ தொப்புன்னு குதிச்சோம் அப்படின்னா, தூதம் பண்டிதமானினம் என்று தூதன் முந்திரி குட்டித்தனமா காரியத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சீதை இருக்கிற நிலைமையை பார்த்து இவளுக்கு இப்ப எதை கொடுத்தா இவளுக்கு பிராணாதாரமா இருக்கும் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி, ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமானு என்று ராமகதையை ஆரம்பிச்சு சீதையின் இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கான்பிடன்ஸை கெயின் பண்றார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பரமார்த்த விஷயத்திலையும் ஞானியா இருந்துட்டு அதே சமயம் லோக காரியங்களை பண்ணிட்டு தக்ஷஹா. ஆனா ராமரோட உள்ள கனெக்டை விடவே இல்லவர். ராமகைங்கரியம் எல்லாம் ராமகைங்கரியம் ராமகைங்கரியம் ராமகைங்கரியம்னே பண்றாரே தவிர எதுவும் நாம் பண்றேங்கிற எண்ணத்தோட பண்ணல தக்ஷஹா. ஆனா புத்திசாலிகளுக்குள்ளே சிறந்தவர், புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி இப்படி இருக்கார் இல்லையோ. அதனால பகவான் ஒவ்வொரு இதுக்கும் அனபேக்ஷகா சுச்சிர் தக்ஷஹா உதாசீனோ கதவ்யதா. உதாசீனஹா அடுத்தது பகவான் சொல்றான் உதாசீனஹா அப்படிங்கிற விஷயம் சொல்றான். இது வரைக்கும் இன்னைக்கு இருக்கட்டும், மேற்கொண்டு நாளைக்கு உபன்யாசத்தை கோபிகா ஜீவனஸ்மர